Good morning. So start பண்ணலாமா? So newspaper கொண்டு வந்துட்டீங்களா? First headlines. So first page. So Bangladesh Prime Minister வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இம்பார்ட்டண்ட்டான நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து நிறைய சைன் பண்ணியிருக்காங்க. எம்ஓயூஸ் வந்து நிறைய சைன் பண்ணியிருக்காங்க. ரிவர் வாட்டர் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ட்ரேட் இந்த மாதிரிலாம். அப்போ ஒரு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் வந்து ட்ரேட், அதாவது ஒரு பைலேட்டரல் ரிலேஷன் இருக்கு அப்படின்னா எந்த ஆஸ்பெக்ட்லாம் இது பார்க்கணும் அப்படின்னா மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா GS2. ஸோ இந்தியா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்ல கேட்கலாம். சரிங்களா? பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய உறவுகள். சரிங்களா? அப்போ அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆஸ்பெக்ட்லயும் நம்ம கேட்க முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸோ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் சுற்றி இருக்கக்கூடிய பங்களாதேஷ், மியான்மர், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நெய்பர்ஹுட் பாலிசினே வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி வந்து நம்ம ஒன்று வச்சிருக்கிறோம். நெய்பர்ஹுட் பாலிசின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அது போக இந்தியா பைலேட்டரல் ரிலேஷன்ல பார்த்தோம்னா இப்போ வந்து இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும் பார்க்கலாம், இந்தியாவுக்கு யூகேக்கும் பார்க்கலாம், இந்தியாவுக்கு ஜப்பானுக்கு பார்க்கலாம், இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் சூப்பர் பவர்ஸ். ஸோ இது வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும். அப்போ இந்த இதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியணும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன நமக்கு தெரியும். பங்களாதேஷ் இண்டிபெண்ட் ஆனது 1971. ஒரு நேஷனா வந்து உருவானது வந்து 1971 தான். அப்போ ஒரு மேஜர் இஷ்யூ இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட். ஸோ அதான் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் நம்ம பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு எவ்வளவு பார்டர் கிலோமீட்டர் இருக்குது? 4096 கிலோமீட்டர். ஸோ இந்தியா ஷேர் பண்ணக்கூடிய பார்டர் வந்து எந்த கண்ட்ரி வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னா பங்களாதேஷ் தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தான், சைனாக்கு ஒரு 2000 கிலோமீட்டர் தான். சரி, நம்ம மற்றதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் தெரியும். ஸோ இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றி இங்கே இருக்குது. வித்தின் இந்தியாக்குள்ளேயே ஒரு நேஷன் இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ இது வந்து வெஸ்ட் பெங்கால்னு சொல்கிறோம். மேகாலயா, அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, மிசோரம். ஸோ இந்தியாவோட எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு நார்த் ஈஸ்ட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த பங்களாதேஷ் இல்லாம இருந்திருந்து அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துரும். இப்ப எல்லாமே நம்ம எங்க சுத்தி போக வேண்டியதா இருக்குது? மேல சுத்தி இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ட்ரேட் எல்லாம் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப நார்த் ஈஸ்டுக்கு கம்ப்ளீட்டா வந்து ட்ரேடு கட் ஆஃப், அதாவது கனெக்டிவிட்டி கட் ஆஃப் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சரிங்களா? சோ அப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான, ஏன்னா வித்தின் நேஷன்ல ஒரு நேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அது ஒண்ணு. லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன ஒரு இதுனா மேஜர் வந்து ரிவர் வாட்டர் ஷேரிங். ஸோ ரிவர் வாட்டர் ஷேரிங் என்னது? கங்கா டெல்டா வந்து இங்கே தான் வந்து ட்ரெயின் ஆகுது, பிரம்மபுத்திரா டெல்டா இங்கே தான் ட்ரெயின் ஆகுது. ஸோ மேஜர் ரிவர்ஸ் ஒரு 50 ரிவர்ஸ்க்கு மேலே வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போ லேண்டுங்கும் போது நம்ம ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி பவுண்டரி வந்தனால மட்டும் என்ன ஆகுது? நம்ம இந்தியா வந்து நிறைய பேரேஜ் கட்டினால அவங்களுக்கு வந்து சில எஃபெக்ட், அதாவது ஃப்ளட் வருது, இல்லை வந்து வாட்டர் கிடைக்கிறது இல்லை, ஸோ இல்லை வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து வாட்டர் யூஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி வந்து ரிவர் வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு இருக்கு. ரிவர் வாட்டர் ஷேரிங் இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இஷ்யூ. அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் கூட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா அது பாகிஸ்தான்லேருந்து வந்த நேஷன் தான் பங்களாதேஷ். ஸோ பாகிஸ்தான் கூட கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத், எக்கனாமிக் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது பாகிஸ்தான்ல விட வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது ஜிடிபில ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆனா இது ஜிடிபில வந்து எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட்ல நல்ல லெவல போயிட்டு இருக்குது. சோசியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் நல்ல அளவுக்கு இம்ப்ரூவ் பண்றாங்க. ஜெண்டர் பேரிட்டி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அப்ப பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு growth இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பங்களாதேஷோட ரிலேஷன்ஷிப். இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டினா என்ன? இப்போ நம்ம இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளால விட்டுருங்க, அதெல்லாம் வந்து நமக்கு கோஸ்டல் ஏரியா, மெரைடைம் செக்யூரிட்டி தான் நம்ம பார்க்கணும். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நார்த் ஈஸ்ட்ல வந்து என்ன இருக்குது? நிறைய வந்து இன்சர்ஜென்ஸ் குரூப் வந்து இருக்கிறாங்க. ஸோ இன்சர்ஜென்ஸ் குரூப்னா நாகா இஷ்யூவா இருக்கலாம், அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய வேற ஏதாவது வந்து இன்சர்ஜென்ட் குரூப்பா இருக்கலாம். சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா
சில ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆர்டிகல் கொடுத்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சுக்கிறோம். அப்போ இந்த 1971ல இந்த இண்டிபெண்டன்ட் டைம்ல நிறைய பீப்புள் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் தான் வந்து என்டர் ஆகிருக்காங்க. நிறைய பேர் எங்க இருக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ள நிறைய ஸ்டேட்ஸ்ல இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அந்த சிட்டிசன்ஷிப் நிறைய இல்லீகல் மைக்ரன்ஸ் உள்ள என்டர் ஆனாங்களா, ஸோ அந்த இஷ்யூ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இல்லீகல் மைக்ரேஷன் ஆர் இன்டர்னல் செக்யூரிட்டி, அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா ட்ரேட் ஆஸ்பெக்ட்ல வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ட்ரேட் ஆஸ்பெக்ட் அப்படின்னா ரயில்வே கனெக்டிவிட்டி வந்து இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு இருக்குது, ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது, போர்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா? இப்ப நேத்து வந்து ஒரு பெரிய அக்ரிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கல்கட்டா போர்ட்ல இருந்து சிட்டகாங் போர்ட்டுக்கு வந்து சி ரூட்ல வந்து நம்ம கூட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு சிட்டகாங் போர்ட்ல இருந்து இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்கு ரோடு வழியா கூட்ஸ் எடுத்துட்டு போறது. ஏன்னா இப்ப இன்கேஸ் வந்து இங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து சுத்தி இங்க எங்கேயாவது நாகாலாந்துக்கு வந்து ஒரு கூட்ஸை கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு 10 to 15 டேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது ரோடு வந்து ரொம்ப ரொம்ப பேட் டெரைன். இது ஏன்னா அது ஹிமாலயாஸ்ல அது பேட் டெரைன். இது வந்து சிலிகுரி காரிடார்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கேப் தான் இருக்கும், சிக்கன் நெக்னு சொல்லுவாங்க, சின்ன கேப் தான் இருக்கும். இப்ப மேல பூட்டான் இருக்கு, சைனா பார்டர் இருக்கு, சிக்கிம் மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே பங்களாதேஷ் இருக்குது. இந்த கேப்ல தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், நார்த் ஈஸ்ட்க்கு வந்து போயிட்டு வர முடியும். அப்போ அந்த ட்ரேட் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 to 15 டேஸ் எடுக்கிறத இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஆல்டர்னேட் ரூட் கொல்கத்தா போர்ட்ல இருந்து வாட்டர் வேஸ்ல ரொம்ப ஈஸியா போயிடும். தென் இங்க இருந்து ரோடு வேஸ்ல. அது மட்டும் இல்லாம இது என்ன பண்ண முடியும்னா நார்த் ஈஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸ்ட் ஏஷியாவுக்கு கனெக்டிவிட்டி பண்ண முடியும். தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்லயும் வந்து இந்த ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம எம்ஓயு சைன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன மாதிரி சில இஷ்யூஸ்லாம் இருந்திருக்குது, அதுக்கு எது வந்து தடையா இருந்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 2 டே விசிட். ஸோ இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்க, Bangladesh PM favors yearly solution of Teesta other issues. So Teesta அப்படின்னா என்னது, ஒரு ரிவர். நான் சொல்லிட்டேன், சிக்கிம்ல ஆரிஜினேட் ஆகி தென் வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் வந்து பங்களாதேஷ்குள்ள வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? தீஸ்தா அப்படிங்கிற ரிவர். குஷியாரா வாட்டர் ட்ரீட்டி among the 7 deal signed between the 2 countries. ஸோ குஷியாரான்னு ஒரு ரிவர் பார்த்தோம். சரிங்களா? அதாவது ரிவர் கமிஷன் ஒன்று பார்த்தோம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் 1974 ஆரம்பிச்சுக்கிறாங்க. நிறைய மீட்டிங் நடக்கவே இல்லை. லாஸ்டா 2011 நடந்தது, இப்பதான் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அந்த குஷியாரா ட்ரீட்டி. சரி பார்க்கலாம். இந்தியா அண்ட் பங்களாதேஷ் should resolve all bilateral issues including the differences over the waters of Teesta at an early date. Bangladesh PM Sheikh Hasina said here. After holding bilateral talk with PM, the visiting leader described India as the most important and closest neighbor that is bound with Bangladesh through 54 common rivers and 4,000 kilometers of borders. இது ஒரு டைம் ரிப்பீட்டடா விஷயத்தை நான் சொல்ல இது வந்து ஃபேக்ட் கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபேக்ட் உட்காந்து மனப்பாடம் பண்றதுதான் ஃபேக்ட். அப்போ இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு 4,000 கிலோமீட்டர்ல பார்டர் இருக்கு, 54 மேஜர் ரிவர்ஸ் இருக்குது. அவ்வளவுதான். மைண்ட்ல ஒரு டைம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க எப்ப ஆன்சர் ரைட்டிங் எழுதினாலும் இன்கேஸ் இன்னைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஆன்சர் ரைட்டிங் வந்து நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஆன்சர் ரைட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணா இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு இருக்கக்கூடிய என்னது, லேண்ட் பார்டர் மோர் தென் 4,000 கிலோமீட்டர், 54 மேஜர் ரிவர்ஸ். இந்த பைலேட்டரல் ரிலேஷன் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. The two sides signed 7 agreements covering railways, science and technology, space cooperation, media, water sharing. ஸோ ஸ்பேஸ் கோஆபரேஷனா ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியா வந்து லான்ச் பண்ணக்கூடிய இஸ்ரோட சேட்டலைட் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா, ஏன்னா அந்த கண்ட்ரி பே ஆஃப் பெங்கால தான் இருக்குது, சைக்ளோன் எஃபெக்டிங் நேஷன் தான். அப்போ நமக்கு எந்த டேட்டா எந்த அளவுக்கு அது யூஸ் ஆகுதோ அவங்களுக்கு அந்த டேட்டா யூஸ் ஆகும். அப்போதான் அவங்க ரீஹாபிலிட்டேஷன், எவாக்குவேஷன், இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் பார்க்க முடியும். அப்போ இந்தியா என்ன பண்ணுது, மொத்த சார்க் கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுது. ஸ்ரீலங்காக்கு, நேபாளுக்கு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மழை எப்படி வரும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுது. ஸோ அதான் ஸ்பேஸ் கோஆபரேஷன். The two countries had resolved many outstanding issues in the spirit of friendship and cooperation. We hope that all outstanding issues, including Teesta water sharing treaty, would be concluded at an early date. So அந்த Teesta water வந்து அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்க போய் என்ன பண்ணணும்னா, இந்த Teesta வாட்டர் வந்து எங்க ஆரிஜின் ஆகுது, அதுக்கு ஏதாவது வந்து ட்ரிபியூட்டரி இருக்குதா, அது எவ்வளவு கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது, இந்தியாவில் எவ்வளவு ஸ்டேட்ஸ் கவர் பண்ணுது, லாஸ்டா எங்க ட்ரெயின் ஆகுது. ஏன்னா இது யூபிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் இது. இதே மாதிரி 2017ல இந்த Teesta வாட்டர் அக்ரிமெண்ட் பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க பிரிலிமினரியில. சரிங்களா? அப்போ பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் வந்து இங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, 2 நாள் வந்திருக்காங்க, இந்த மாதிரி இஷ்யூ பேசியிருக்காங்க. அப்போ இது ஜாகிரபியில கொஸ்டின் கேட்கணும். இந்தியன் ஜாகிரபி ஆஸ்பெக்ட்ல கேட்டாங்க அப்படின்னா
நார்மலா எல்லா அதாவது காமனா எடுத்து கங்காவோ யமுனாவோ கோதாவரியோ கிருஷ்ணாலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு இஷ்யூ எதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு இருக்குதோ அதை வச்சுதான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இந்த தீஸ்தா வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட்ல அதை பார்த்துக்கணும். சரிங்களா? இந்தியன் ஜியோகிராஃபில the two sides however made a significant beginning in a river water sharing by reaching an agreement by first in 28 years on drawing water from the common border river Kuziara for supplying to parts of lower Assam as well as Sylhet in Bangladesh. So lower Assam na ingena Assam வந்து இங்க வரைக்கும் இருக்கு. சரிங்களா? நீங்க மேப் பாத்தீங்க அப்படின்னா லோயர் அசாம்ங்கிறது இது வரைக்கும் இருக்கும். இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கும் லோயர் அசாம் அப்படிங்கிறது. அதை வந்து சில்சார்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பராக் வேலின்னு சொல்லுவாங்க. ஓகே, பராக் வேலின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லோயர் அசாம் அதை மட்டும் இங்க பங்களாதேஷ்குள்ள சில்ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்க ரிவர் வாட்டர் ஷேரிங்காக இந்த குசியாரா ரிவர் பத்தி வந்து பேசியிருக்காங்க. 28 yearsல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, இந்த குசியாரா ரிவர் வாட்டர் அக்ரிமெண்ட். So PM highlighted values that made India and Bangladesh to put up a joint fight in the liberation war of 1971. In order to keep the spirit of 1971 alive, it is necessary that we confront those forces that want to hurt our common values. அப்ப பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ரீசன் யாரு? இந்தியா. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து திருப்பி வந்து பேசுறாங்க. ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 50 years of independence வந்து அவங்க கொண்டாடினாங்க 2021ல. ஸோ இந்தியன் பிஎம் தான் வந்து சீஃப் கெஸ்டா வந்து போயிருந்தார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரிலேஷன் வந்து இண்டிபெண்டன்ஸ்ல இருந்தே இருக்குது. ஃபாரின் செக்ரட்டரி இன் a press interaction said pact over the Kuziara was the first related agreement the two sides reached 28 years after the conclusion of Ganga water agreement of 1996. ஸோ அதை ஆண்டு ஹைலைட் பண்ணிங்க. கங்கா வாட்டர் அக்ரிமெண்ட் 1996. ஸோ 1996 தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரிவர் அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு ஆயிருக்குது கங்கா ரிவர்ல. அதுக்கப்புறம் 2022 தான் குசியாரா ரிவர்ல வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு. ஆனா அந்த தீஸ்தா வாட்டர் வந்து இன்னுமே வந்து அக்ரிமெண்ட்டுக்கு வந்து முடிவாகல. ஏன்னா அதுல என்னன்னா பிரச்சனை, வெஸ்ட் பெங்காலோட ஸ்டேட்டோட கன்சென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சரி, வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்தியாங்கிறது எதுல நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்? ஃபெடரலிசம் கான்செப்ட் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கு பவுண்டரி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்டு கிட்ட கேட்காம எந்த முடிவு எடுக்க முடியாது. சில இந்த மாதிரி இஷ்யூஸ்ல எடுக்க முடியாது. ஸ்டேட்டை பிரிக்கிறதுங்கிறது வேற. ஓகேங்களா? அது கேட்கணும் அவசியம் கிடையாது. ஆனா ஒரு அந்த ஸ்டேட்டோட ரிசோர்ஸ் எடுத்து இன்னொரு கண்ட்ரி கொடுக்கும் போது என்ன ஆகுது? நம்ம கேட்டு முடிவு பண்ணி தான் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ அதனால வந்து அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குது. Then he also said India had extended the period of sharing flood water related information in real time that would help Bangladesh counter the annual flood. ஸோ அந்த டேட்டா ஷேரிங், அதாவது இந்த வாட்டர் இப்போ சொல்றாங்களா மேட்டூர் டேம்ல வந்து இப்போ 1 லட்சம் கன அடி வருது அப்படின்னா இங்க அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டேட்டாவை ஷேர் பண்ண அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அந்த பீப்புளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இந்த டிசாஸ்டர்லாம் நடக்காம. நெக்ஸ்ட், உக்ரைன் வார். So Foreign Secretary did not mention the Ukraine war impact on economic prospect of South Asian region, but hinted at saying leaders discussed regional and global issues. அப்ப இந்தியா பங்களாதேஷ் பத்தி மட்டும் பேசல, இப்ப நடக்கக்கூடிய சைனா தாய்வான் பத்தி பேசியிருக்கலாம், உக்ரைன் ரஷ்யா பத்தி பேசியிருக்கலாம், ஆயில் கிரைசிஸ் பத்தி பேசியிருக்கலாம், கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசியிருக்கலாம். ஸோ குளோபல் லெவல் எல்லாம் என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. The ministries of railways of India and Bangladesh signed an agreement on training of personnel of the Bangladesh railway in India. So அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க போறோம் இந்தியன் ரயில்வேஸ் இது பண்ணி. In a bid to help Bangladesh deal with energy crisis, the two leaders unveiled unit 1 of the Maitri power plant, 1320 megawatt supercritical coal-fired thermal power plant at Rampal in Kulna division of Bangladesh. So அதையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கணும். மைத்ரி பவர் பிளான்ட் அப்படிங்கிறது ஹைட்ரோவான்னு கேட்டால் ஹைட்ரோ கிடையாது, இட்ஸ் அ கிரிட்டிக்கல் கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இந்த மாதிரி சில அக்ரிமெண்ட்லாம் இருக்குது. இந்தியா என்ன பண்ணுதுன்னா அங்கே டேம் கட்டி கொடுத்து எனர்ஜியெல்லாம் வந்து இது பண்றாங்க. அது வந்து அருண் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பேரு, இந்த ரிவர் பேரு. அத மாதிரி இது என்ன சொல்றாங்க? மைத்ரி கிரிட்டிக்கல் கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட். ஸோ இந்தியா தான் இது பண்ணியிருக்கிறாங்க. குல்னா அப்படிங்கிற அந்த டிவிஷன்ல வந்து பங்களாதேஷ்ல வந்து ராம்பால்ங்கிற இடத்துல இருந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 10. அது கண்டினியூ ஆகிற அந்த பேஜ் எடுத்துங்க. அதில் 2 ஆர்டிகல் இருக்கும். ஹசினா ஃபேவர்ஸ் ஏர்லி சொல்யூஷன் ஃபார் டீஸ்தா இருக்கா? அந்த அக்ரிமெண்ட் அந்த ஆர்டிகல் வந்து கண்டினியூ ஆகுது லெஃப்ட்ல.
ஓகேவா? ஸோ அதான். The project is being set up at approximate budget of $2 billion, out of which, one second. Approximate budget of $2 billion, out of which $1.6 billion was Indian development assistance. Bangladesh will get greater access to affordable electricity because of the Maitri thermal power plant first unit. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து $2 billion, அதில் $1.6 billion வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பண்ணால் ரொம்ப எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. The Hindu had reported earlier that India had taken note of deteriorating energy scenario in Bangladesh, and both sides were in talks to deal with situation. EAM Jaisankar said, the close neighborly relation between India and Bangladesh transcend all partnership. The project unveiled today reinforces our commitment of development of the region. The two sides also inaugurated the Ruspa rail bridge, which will help in connectivity Kulna with Mongla port and Petropol and Gate in West Bengal. The initiatives are part of ongoing project in Bangladesh that are aimed at converting the country into connectivity hub. So connectivity hub na enadhu, ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு ரோட் அண்ட் ரயில் கனெக்டிவிட்டி வந்து நல்லா இருக்கணும். அதான் வந்து கனெக்டிவிட்டி ஹப்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸியாக ட்ரேட் நடக்கணும்னா என்ன வேணும்? ரோடு வேணும், இல்லை ரயில்வேஸ் வேணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு ரயில்வே கனெக்டிவிட்டி வந்து நிறைய பண்ணுறாங்க ட்ரேடுக்காக. ஸோ அது கனெக்டிவிட்டி ஹப் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹசினா met with the president in evening. She will hand over Mujib scholarship to 200 family members of personnel of Indian military who were killed or wounded during the liberation war of 1971. ஸோ 1971 வாரில் இறந்து போன இந்தியன் மிலிட்ரி அந்த ஃபேமிலிக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து பங்களாதேஷ் பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க இன்னைக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து சொல்லிட்டாங்க. நேற்று வந்து இந்த பேசின சில இம்பார்ட்டன்டான இஷ்யூஸ் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்ன அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் பாருங்க, பக்கத்துலேயே ஒரு ஆர்டிகல் இருக்கு. The Bangladesh share wish list of defense equipment from India. It include floating dock, logistic ship, oil tanker for its navy among others. ஸோ அவங்க சில டிஃபென்ஸ் ரிலேட்டடாக சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா கிட்ட வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. Making some progress on delayed implementation of $500 million defense line of credit extended by India to Bangladesh, Dhaka has recently shared wish list of military platform and system that armed force would like to procure from India, according to official sources. This includes diverse range of equipment, including floating dock, logistic ship, and oil tanker for Bangladesh Navy. Bangladesh is modernizing its military, inducting new weapon, improving infrastructure in line with Forces Goal 2030. India's capability to meet a significant part of this requirement, which will also boost defense cooperation between the two countries. The line of credit extended in 2018 is for utilization by April 2029. Though progress has been slow, the number of types of equipment are under various stages of consideration. The talking of the wish list, the sources said Bangladesh Army approved procurement of 3 items so far under LOC, 5 bridge layer tank, $10 million, portable steel bridge, $2 million, 11 mine protective vehicle from Tata Group, $2 million. Other item proposed to be procured by the Bangladesh Army are Mahindra XUV 500 off-road vehicle, door hard type vehicle from Mahindra at approximate cost of $2 million, heavy recovery vehicle, armored engineer reconnaissance vehicle, bulletproof helmet. The proposal include modernization, extension of automobile assembling unit of Bangladesh Machine Tool Factory, which is a proposal from Sapurji Palonji and Company Private Limited. So explosive cost of 4 crore and the cost of 3 crore, 6 crore. The Bangladesh Navy has proposed the procurement of logistic ship, floating dock, oil tanker, ocean going tug. Stressing on India's expanding indigenous defense industrial base, India is keen to offer artillery gun, mortar, rocket, missile, support vehicle, electronic engineering equipment, radar, helicopter, military rake, shipbuilding services. In addition, Bangladesh can also be offered India's expertise in sea and airport infrastructure development, among others. There is also scope for cooperation in high technology sectors in India, in which India has expertise. These include IT, cyberspace, satellite, space technology, maintenance and overhaul, development of local defense industry and training. There can be increase in military exercise as well as more visit at the senior military level. So next என்ன பண்ணிருக்காங்க, எப்பவுமே வந்து
மேஜர் இஷ்யூஸை பேசின பிறகு ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி எதை பத்தி பேசிக்குவாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பத்தி தான் பேசுவாங்க. இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் பெரிய லெவலில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? டிஃபென்ஸ் தான். ஏன்னா டிஃபென்ஸ் வந்து நிறைய நம்ம அவங்ககிட்ட வாங்குறோம், ப்ரொக்யூர் பண்றோம். இஸ்ரேல் கிட்ட இருந்து நிறைய வாங்குறோம், பிரான்ஸ் கிட்ட இருந்து நிறைய வாங்குறோம், ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய வாங்குறோம். அது மட்டும் இல்லாம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இப்போ நம்ம கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான அசிஸ்டன்ஸ்லாம் ரஷ்யா கொடுக்குது, பிரான்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்போ அது நம்ம சூப்பர் பவர் கூட வச்சுக்கிற ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி தான் பங்களாதேஷ் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா இப்ப டிசாஸ்டர் டைம்ல இந்தியன் நேவி வந்து உள்ள கடலுக்குள்ள போய் எப்படி ரீஹாபிலிட்டேஷன் ரெஸ்கியூ பண்றாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கும் தேவை. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், சரிங்களா, மிலிட்ரி ஹார்ட்வேர், அதே மாதிரி அங்க வந்து அவங்க மிலிட்ரி இண்டஸ்ட்ரி ஏதாவது வந்து டூல்ஸ் தயாரிக்கிறதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்தியா கிட்ட அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் இந்தியாவும் பங்களாதேஷும் பார்க்கும்போது சி பவர் இது ரெண்டுமே. அப்ப ஃபர்ஸ்ட் மேஜர் என்னன்னா மெரைடைம் செக்யூரிட்டி. ஸோ மெரைடைம் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இதை கேட்டு இந்தியா வந்து தரல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? சைனா கிட்ட போய் வாங்கிட்டு வர போறோம், அவ்வளவுதான். இப்ப சைனா வாங்கிட்டானா என்ன ஆகும்? நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? இப்ப ஸ்ரீலங்காக்கு வந்த மாதிரி அவனோட நேவி ஷிப் தூக்கிட்டு பங்களாதேஷ் கிட்ட வருவான், டாக்கா பக்கத்துல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா சுத்தி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு எவ்வளவு செலவானாலும் நம்ம வந்து செய்ய வேண்டியது இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல ரொம்ப முக்கியம். அதுல மெரிடைம் செக்யூரிட்டி. ஏன்னா இப்போ வந்து அன்பிரடிக்டபிள் குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்குது. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத வந்து வார் நடக்குது, சைனா தாய்வானுக்கு இஷ்யூ நடக்குது. அப்ப யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம். இப்ப வந்து யாருமே வந்து அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசி பீஸ் அக்ரிமெண்ட் அதெல்லாம் கிடையாது. அப்போ அது அந்த மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால வந்து எதுவுமே இல்லாதனால இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ்குள்ள இந்தியா வந்து டிஃபென்ஸ் வந்து ஓரளவுக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாதான் இதெல்லாம் நடக்காது. ஸ்ரீலங்காக்கு அதே மாதிரி தான். ஸோ ஸ்ரீலங்காக்கு வந்து அவங்க கேட்காமலே நம்ம அசிஸ்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும், மால்தீவ்ஸ்க்கு கொடுத்துதான் ஆகணும், நேபாள் பூட்டானுக்கு கொடுத்துதான் ஆகணும். அப்ப அங்க இருக்கக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுது? இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுது. கோல் பவர் பிளான்ட்டுக்கு, ரயில்வேஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு, மிலிட்ரி இண்டஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்க? அவங்க வந்து ஃபண்ட் பண்றாங்க. அப்போ இதுல வந்து ஓவராலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா நெய்பர்ஹுட் பாலிசில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பங்களாதேஷ்க்கு வந்து இந்தியா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. லேண்ட் பார்டர் மட்டுமே 4096 கிலோமீட்டர் வந்து ஷேர் பண்றாங்க. ரிவர் ஷேரிங் அக்ரிமெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 96 தான் கங்கா ரிவர் வாட்டர் ட்ரீட்டி வந்து சைன் ஆச்சு. அதுக்கப்புறம் 28 இயர்ஸ் கழிச்சு என்ன இருக்குது? இப்போ குஷியாரா ரிவர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிருக்கு, சரிங்களா? 54 ரிவர்ஸ் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ ரிவர் வாட்டர் லேண்ட் பவுண்டரி தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மைக்ரேஷன் அதை பத்தி இப்ப பேசல. 50 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பேசியிருக்காங்க. அந்த தீஸ்தா ரிவர் சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க அதுல, அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த ஆர்டிகல்ல. இப்போ செகண்டா பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். ஸோ டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் அதை ப்ரொக்யூர் பண்றது இந்தியா வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த எல்ஓசின்னு சொல்லி லைன் ஆஃப் கிரெடிட் வந்து அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அவங்க இந்த டைம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாடர்னைசேஷனுக்காக நாங்க வந்து சில விஷயங்கள் பண்றோம், அதுக்கு இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸ், இந்த மாதிரி டாக்கு, இந்த லாஜிஸ்டிக் ஷிப் இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நேவிக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். அப்ப இது வந்து எப்படிலாம் கொஸ்டின் இப்போ ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ல ரிவர் பத்தி கேட்கலாம், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ட்ரேடு டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி GS 2ல மெயின்ஸ்ல வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எஸ்ஏல ஏதாவது ஐஆர் டாபிக் வந்தா கூட நீங்க இந்தியா பங்களாதேஷ் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். இப்போ எப்படி வேணா இந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா 2021ல வந்து யூபிசி பிரிலிம்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு இப்போ எப்படி கம்பேர் பண்றான்னா, ட்ரேட் ரிலேட்டடா வந்து பிரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்டுறாங்க. இந்தியாவும் பங்களாதேஷும் ஜூட் வந்து வேர்ல்டுலயே வந்து அவங்க தான் ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதை வச்சு கம்பேர் பண்ணி ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ட்ரேட் ரிலேட்டடா ஏதோ கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். அப்ப இதெல்லாம் எந்த சப்ஜெக்ட்னே சொல்ல முடியும், மிசெல்னியஸ். இது பிரிலிம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அவங்க சப்ஜெக்ட் நம்ம பிரிக்கிறோம், நம்ம பிரிச்சுக்கிறோம். ஆனா அவன் எந்த ஆஸ்பெக்ட்ல கேட்கறான்னு தெரியாது. ஸோ அந்த கரண்ட் இஷ்யூல தான் அவன் எந்த சப்ஜெக்ட்ல வந்து கேட்பாங்க யூபிஎஸ்சி. ஓகேவா? ஸோ அதனால அந்த இப்போ நம்ம பாக்குறத வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி வைங்க. அந்த மைத்ரி கூட இந்த கோல் பவர் பிளான்ட் இருக்கா அப்படின்னா என்னன்னு எழுதி வைங்க, சரிங்களா? ஸோ குல்னா அப்படிங்கன்னா அந்த இடத்துல ரயில்வே டிவிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, மோங்லா, பெட்ரோபோல், இந்த மாதிரிலாம் நம்ம படித்தோம். அந்த போர்ட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஆர்டிகல் பாருங்க. டவுட் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம்.
இப்போ டெய்லி ஹைலைட் பண்ணி போடுறதையே கம்ப்ளீட் பண்ண முடியலையா? பேப்பர் வந்து ரீடிங் பண்றீங்களா, படிக்கிறீங்களா? உங்களுக்கு டைம் எடுக்குதான்னு கேட்குறேன். 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் எடுக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்படியா? படிக்க முடியலையா? கஷ்டமா இருக்கா? ஸோ அது வந்து நமக்கு ஒரே நாள்ல எல்லாமே வராது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ்ல இன்னைக்கு பேப்பர் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அப்போ இதுல வந்து இன்னைக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடா என்ன இருக்கோ நான் நடத்துறேன். அப்போ இதே மாதிரி நீங்க வந்து ஒரு இப்போ இன்னைக்கு நம்ம வெட்னஸ்டே பேப்பர் பார்க்குறோம்னு வச்சுங்க. Thursday Friday நீங்க இதே இதுல ஃபாலோ பண்ணுங்க. எது ஹைலைட் பண்ணி போட்டிருக்கோமோ அதை உட்காந்து படிச்சு பாருங்க. இல்ல ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி 2 3 வேறு சேர்ந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அப்போ கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறதை விட அதை வந்து நீங்க விடாம செஞ்சாதான் அது வரும். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது. இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுக்குள்ள வரும். அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஹிஸ்டரி தவிர எல்லா சப்ஜெக்ட்டுமே நியூஸ் பேப்பர்ல இருந்தா வந்து லிங்க் பண்ணுவான் கொஸ்டின்ஸ். பிரைம் மினிஸ்டர் பேசினது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பேசினது, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேசினது, இதை எடுத்து கோட் பண்ணி மெயின்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க சோசியாலஜி எந்த ஆப்ஷனா இருந்தாலும் யாராவது பேசக்கூடிய பர்சனாலிட்டி பேசக்கூடிய கோட் எடுத்து தான் கேட்பாங்க கொஸ்டின். அப்ப அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இப்போ உங்களுக்கு 4 to 5 ஹவர்ஸ் எடுத்தா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து பேப்பருக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பாக்குற மாதிரியே கொஞ்சம் பாருங்க. Thursday Friday பேப்பர் வந்து பாருங்க. 1 month அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் பழகிரும் உங்களுக்கு வந்து. ஸோ ஓகே இதுதான் படிக்கணும், இது படிக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் இன்னும் போகல. எக்கனாமி அதெல்லாம் இன்னும் அந்த சப்ஜெக்ட் போகாதனால அது இல்லாத அந்த ரிலேட்டடான ஆர்டிகல் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு டைம் ஆகலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலான இருக்கக்கூடிய ஆர்டிகல். ஓகேங்களா? இது வந்து ரீட் பண்ணி பழகணும், அவ்வளவுதான். அது தவிர மற்றதெல்லாம் ஈஸியா நம்ம வந்து என்னன்னு சொல்லி சில ஃபேக்ட் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். உள்ள எடிட்டோரியல் போட்டது படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன வேணும்னா சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து உள்ள எடிட்டோரியல் போட்டிருக்காங்களா அது படிக்கிறதுக்கு தான் சப்ஜெக்ட் நாலேஜ். இன்னைக்கு கூட எக்கனாமி வந்து பெருசா ஒன்று வந்திருக்குது. ஜிடிபி பத்தி வந்திருக்குது. ஸோ அது எக்கனாமி தெரிஞ்சாதான் அந்த ஆர்டிகல் ரீட் பண்ண முடியும். இல்ல நம்மளால சில விஷயங்கள் அதுல எடுத்துக்க முடியும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தவிர சில விஷயங்கள் எடுத்துக்க முடியும். இந்தியாவில் வந்து எக்கனாமி அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பழகிடும், ஹேபிட்டா மாறிடும். ஸோ மண்டே டியூஸ்டே அதாவது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பேப்பர்ல பார்த்துட்டு இந்த மண்டே டியூஸ்டே பேப்பர்ல நீங்க ஏதாவது பார்த்துருந்து எங்களுக்கு புரியலன்னு கேட்டாலும் சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு. ஓகேவா?
வேற கண்ட்ரி கூட பண்றோம். ஆனா இந்த அளவுக்கு பெரிய ரிவர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ இந்தியாவுக்கும் நேபாளுக்கு இருக்கு. அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த அளவுக்கு 54 ரிவர்ஸ் வந்து மேஜர் ரிவர்ஸே வந்து அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் கிடையாது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு இருக்கு இந்தஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு, அது வந்து வேர்ல்டு பேங்க் தான் வந்து மீடியேட் பண்ணுது அது. எல்லா ரிவர். ஸோ அது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான் அந்த மாதிரி. ஆஹா அப்படி இது அக்ரிமெண்ட், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல போடுற அக்ரிமெண்ட். அதுக்காக ஒரு எம்ஓஇ சைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான் இது பண்ணணுமே தவிர இதுக்கெல்லாம் ஆர்டிகல்லாம் வந்து ஆட் ஆகாது. அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் அதாவது ஒரு எம்ஓஇ மட்டும் சைன் ஆகும், அவ்வளவுதான். இது யாரோட டெசிஷன் கேக்குறீங்களா? கேபினெட் தான் வந்து டெசிஷன் எடுக்கும். கேபினெட் கமிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதாவது ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி அப்படின்னா இந்தியாவில் வந்து கேபினெட் தான். ஸோ அந்த கேபினெட் தான் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கேபினெட் தான் டிசைட் பண்ணும் எல்லா இதுக்குமே. ஸோ அது வந்து யாருன்னா பிஎம், தென் பிஎம் கீழே இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்களாம் இருப்பாங்களா, அந்த கேபினெட் கமிட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆமா அந்த ஆமா அங்க அதில் தான் டிசைட் பண்ணுவோம். ரிவர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அப்படி தான் பண்ணுவாங்க. இதுக்கு ஆர்டிக்கல்லாம் இதுக்கு வராது, ஏன்னா கேபினெட் மட்டும் தான் வரும். ஸோ இதுக்கு வந்து அந்த ஸ்டேட்டு கிட்ட தான் கேட்கணும். இப்போ ஒரு ரிவர் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் அந்த தீஸ்தா ரிவர் போகுது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அந்த பங்களாதேஷ் கொடுக்குறது. அந்த ஸ்டேட்டு கிட்ட பேசி தான் இது பண்ணணும். இப்போ லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட்டுங்கிறது வேற, அதாவது ஒரு கண்ட்ரியோட பவுண்டரியே நீங்க என்ன பண்றீங்கன்னா மாத்துறீங்க, புரியுதா? இல்ல சில பிளேசஸ் வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சில விஷயங்கள் இருக்கு, அதை அமெண்ட்மெண்ட் பண்ணாம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆமா கொடுக்கறக்கோ வாங்குறக்கோ, கொடுத்தாலும் வாங்கினாலும் ரெண்டுமே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவைன்னு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நம்ம லாஸ்டா பார்த்த கிளாஸஸ்ல பார்த்த மாதிரி சிக்கிம் வாங்கணும்ல, சிக்கிம் இன்க்ளூட் பண்ணோம், வாங்குறத விட இன்க்ளூட் பண்ணோம், அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். பெர்பர் யூனியன் எடுத்து கொடுத்தோம்ல, அது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் 2011 பார்த்தோம்னா இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு, அது 100th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015. லேண்டுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும், ரிவர் வாட்டருக்குலாம் தேவையில்லை.
ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒப்பேடு பேஜ், ஒப்பீனியன் எடிட்டோரியல், அந்த பேஜ் எடுத்துங்க. அடுத்தாச்சு அதில் ரைட்ல ஒரு ஆர்டிகல் இருக்கு பாருங்க, த பர்டன் தட் உமன் பியர். ஸோ உமன் இஷ்யூஸ் பத்தி தான் அந்த ஆர்டிகல் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னவா இருக்கலாம், ஜிஎஸ் பேப்பர் 1 இருக்கலாம், சோசியல் ஜஸ்டிஸ்னு இருக்கு, சொசைட்டி இருக்குல்ல, அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து இந்த நம்ம ஆர்டிகல் எடுத்துக்க முடியும். தென் நீங்க எஸ்ஏலையோ இல்லை எத்திக்ஸ்லையோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லி பார்ப்போம். The systematic investment in quasi-public good is essential to reduce domestic drudgery. So what is meant by domestic drudgery? Quasi-public good அப்படிங்கிறாங்க, அப்படின்னா என்ன? டொமஸ்டிக் ட்ரெஜரி அப்படின்னு என்ன? அதாவது ரிப்பீட்டடா சில ஒர்க்கை பண்ணுவோம், போரிங்கான ஒர்க்கு. ஸோ உமன் பண்றது என்ன? குக்கிங்கு. ஓகேங்களா? அது பண்ணி தான் ஆகணும். வில்லேஜில் வந்து தண்ணி எடுக்கணும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், லைனில் வந்து குடத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். தென் க்ளோத்ஸ் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்லாம் இருக்குல்ல, அப்போ இதெல்லாம் இன்னும் கேஸ் சிலிண்டர் இல்லாதப்போ அவங்க போய் விறகு எடுத்துட்டு வரணும். எல்பிஜி சிலிண்டர் இல்லாதப்போ டெய்லி அது வந்து எசென்சியல் அதெல்லாம். அப்போ அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அவங்க பண்ணுறாங்க, அது போரிங்கான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹெல்த் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது. அப்போ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த குவாசி பப்ளிக் குட்ஸ் அப்படின்னு என்னது? குவாசி பப்ளிக் குட்ஸ்னா எல்பிஜி சிலிண்டரா இருக்கலாம், ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளையா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குதோ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டு ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் த டொமஸ்டிக் ட்ரெஜரி அப்படிங்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். On August 15, while houses hoisted flag, Malti rushed at the crack of dawn at the public tap 500 meters away before residents swarmed the place. Water supply lost only 2 hours twice a day for a village shy of 10,000 residents. Even if Malti gets ahead in line, there is no guaranteed supply. She makes 4-5 trips home carrying 10-12 vessels of water in less than an hour. She repeats the process in the evening to sufficiently provided for her low-income household comprising her husband, 2 sons-in-laws. Like Malti, 75% of the women across India undertake such time-consuming effort every day to ensure their families have water. So, National Family Health Survey இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்குது 5. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற 75% ஆஃப் உமனோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே வந்து இப்படி தான் இருக்கு. பட் ட்ரெஜரி டஸ் நாட் எண்ட் ஹியர். The remaining hours are spent securing fuel and caregiving, gendered responsibilities that shackle them further to their homes. அதான் ஃபேமிலி அப்படின்னா குழந்தைங்களை வந்து பார்க்கணும். ஸோ அதாவது ஜெண்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது உமன் மட்டும் தான் இந்த ஒர்க்கை பார்க்கணும் அப்படிங்கிற நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்றாங்க. For these women, freedom is relief from domestic drudgery, from doing repetitive tasks out of no choice owing to socio-cultural norms, limited access to resources like water, fuel, household appliances. ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் பப்ளிக் குட் ஃபார் உமன். வாட்டர் சப்ளை கரெக்டாக இல்லாதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜஸ்ல உமன் வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. தென் ஃபியூயல், எல்பிஜி சிலிண்டர்ல இல்லாத போது அவங்க வந்து என்னது வுட்டை வந்து கலெக்ட் பண்ணி தான் அந்த குக் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ், ஸோ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம்ல, ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதில் வரும். எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இதில் வரும். ஷேக்கிள்டு டு தேர் ஹோம்ஸ். So Malti's daily drill was no different when India turned 50. As a pre-teen on the cusp of getting married, she queued up for an hour with her mother before it was their turn at the hand pump. If the hand pump was the broken empty, they walked 2.5 kilometers to the public well that promised longer queues and worse quality, losing 4-5 hours to collect water. National Commission for Women Report 2005. ஸோ இதே கேரக்டர் 1997 பார்க்கும்போது அவங்க வந்து சின்ன பொண்ணா இருக்காங்க, 50 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்போ செலிப்ரேட் பண்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க வந்து 2.5 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்கு இந்தியாவில். அது வந்து ரிப்போர்ட் யார் கொடுக்குறாங்க? நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. த பிரைவேட் வெல் ஆஃப் அப்பர் காஸ்ட் நெய்பர், தோ நியர் பை, கண்டினியூ டு பி அவுட் ஆஃப் ரீச். பர்ச்சேசிங் வாட்டர்
are waiting for the unreliable tanker, though costly are the only alternatives. ஒன்னா காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குது, இல்ல பக்கத்துல வந்து இது பண்ண வேண்டியதா இருக்குது. After securing water, Maltese chores at home, primarily cooking, begin. Unlike her mother reliance on firewood or agriculture residue, Malti uses a cleaner LPG cylinder under the Pradhan Mantri Ujjwal Yojana. அப்போ 2015ல ஒரு ஸ்கீம் வருது. எங்கெல்லாம் வந்து எந்த ஹோம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் இல்லையோ அவங்களுக்குலாம் எல்பிஜி சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்கணும். அதே போக பாத்தீங்கன்னா சப்சிடிஸ் மூலமா அவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுக்கணும். அப்ப ஏன்னா அதுக்கு முன்னாடி உமனோட ஹெல்த் எடுத்து பார்க்கும்போது, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எடுத்து பார்க்கும்போது அவங்களோட லங்ஸ் எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகுது. இந்த ஸ்மோக் வருது இல்ல, அந்த குக் பண்ணும்போது அது ரொம்பவே வந்து அவுட்டோர் பொல்யூஷன் விட இன்டோர் பொல்யூஷன் மூலமா தான் ஹெல்த் வந்து நிறைய எஃபெக்ட் ஆயிருக்குது அந்த உமனுக்கு. அப்போ அவங்க வந்து மேரேஜ் ஆகும்போதோ இல்ல குழந்தை இருக்கும் போதோ பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் அவங்க இருக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்தியாவில் இருந்திருக்குது. அவங்க அம்மா வந்து எதுல ஃபயர்வுட்ல குக் பண்றாங்க, ஆனா அந்த பொண்ணு வந்து எல்பிஜி சிலிண்டர் கிடைச்சிருக்கு, பிரதான் மந்திரி உஜ்வல் யோஜனா. But with difficulties in refilling gas and increasing prices, she still searches for firewood like 52% of the rural India. So இன்னைக்கு எல்பிஜி சிலிண்டர் எங்க போயிருச்சு, 1000 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. சப்சிடியும் குறைச்சிட்டாங்க. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா திருப்பி அவங்க ஃபயர்வுட் தேடி தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு CEW ஒன்று இருக்குது, அந்த ரிப்போர்ட் சொல்லுது. But Malti only gathers such fuel once or twice a week, unlike her mother who spent an hour each day. The absence of a refrigerator at home means daily shopping, cooking 3 fresh meals for her family, which takes 3 hours. Add serving food, doing the dishes, laundry, looking after her boys, Malti's day is full. With rising inflation, Malti wants to add to her family earnings. She hopes to secure a sieving machine under the new government scheme. But this is not relief from the drudgery. It is a few hours of work, though paid, after the family goes to bed. So அவங்க பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி நெசசிட்டிஸ் இந்தியாவோட ஹவுஸ் ஹோல்ட்ல பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் இருக்குது, இவ்வளவு விஷயத்தை பாத்துக்க வேண்டியதா இருக்குது. இதை தாண்டி ஏதாவது ஸ்கீம் கிடைச்சாலும் அதுல வந்து பெய்டுங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி சேலஞ்சஸ். The domestic drudgery has a severe consequences: exhaustion, musculoskeletal disorders, சீக்கிரமா எலும்பு போன் பிரச்சனை எல்லாம் வந்து உமனுக்கு வந்துடும். லோயர் இம்யூனிட்டி, டிசீஸ்ல எஃபெக்ட் ஆவாங்க. ஹையர் மென்டல் ஸ்ட்ரெஸ். It threatens women's physical safety. Drudgery also affects women from early age. Though universal education is promised, median year of schooling for girls is still 4.59 compared to 7.3 for boys. It is telling that Malti, like her grandmother, had to forgo her school bag, shoulder water vessels. The women bear these burdens for their family. Drudgery also means less time devoted to childcare. Pallavi Chaudhary, Sonali Desai, the National Council of Applied Economic Research, find this can impact cognitive development, education level among the children. இந்த ட்ரஜரினால என்ன ஆகுது, அவங்களுக்கு டயர்ட் ஆகுது, டிசீஸ் வருது, மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது. அது அப்படியே அவங்களுக்கு யாருக்கு அடுத்த ஜெனரேஷன் அவங்க சில்ட்ரனுக்கு அது போகும். ஸோ சில்ட்ரனோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு 3 to 6 இயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும்போது அதோட மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். அப்பதான் வந்து அந்த குழந்தை வந்து அடுத்த கட்டம் போகும்போது 6 இயர்ல இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்கும். அந்த 3 to 6 இயர்ஸ் தான் ரொம்ப குரூசியல். அப்ப இந்த மாதிரி இஷ்யூஸ்ல இருக்கும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைய வந்து பார்க்க முடியாம நிலைமை இருக்கும்போது என்ன ஆகுது, மால் நியூட்ரிஷன் ஆகுது அந்த குழந்தைக்கு, இன்னொன்னு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இல்லாம போகும். அப்ப இது பெரிய சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ல பார்க்கும்போது பெரிய பிரச்சனையாக போகுது. சரிங்களா? So the broader issue, it is tempting to think that specific government intervention for water will save women from domestic drudgery. For instance, in Banaskanda, Gujarat, researchers found that when indoor piped water supply is coupled with job opportunities through micro enterprises, time released from water collection is converted into income earned. But such opportunities are out of reach for millions. The Ashoka University Ashwini Deshpande Jitendra Singh argued that decline in the female labor force participation rate to 17% from 35% in mid-2000 is because of demand-side problem in the employment market. The broader issue is India's economic growth and sluggish growth in employment opportunities. So, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து இந்தியாவில் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. வேலைக்கு போறவங்க வந்து குறைஞ்சிருச்சு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப ரேரா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு அந்த ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துட்டாலே பாதி டொமஸ்டிக் ட்ரெஜரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதான் இந்தியாவில் நிறைய ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், ஈவன் இங்க தமிழ்நாடு கூட சில இன்டீரியர் வில்லேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப் ட்ரிங்கிங் வாட்டர் இல்லாதனால நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது, டொமஸ்டிக் இஷ்யூஸ். ஸோ அதை பத்தி சொல்றாங்க. India has come a long way in 75 years. Now with second woman president, accomplished women in every field. Yet women are often paraded as brand ambassadors for household appliances. Even their hard-won struggle against domestic work are usually because of other women supplementing their efforts. There is no silver bullet to freeing women from drudgery.
while restructuring household role and responsibilities would be ideal, such that men contribute equally at home. A more systematic investment driven by sustained economic growth, better state capacity, delivery of quasi public good is also essential. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி 50 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்போ இந்த உமனோட அச்சீவ்மெண்ட் விட 75 yearsல நிறைய இருக்கு. இஸ்ரோல நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, பிஹெச்டி ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பொலிட்டிக்கல் இதுல வந்து பவர்ல வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க உமன் எம்பவர்மெண்ட் தான். அப்போ இப்போ என்ன நம்ம பண்ணணும், ஸ்டேட் கெப்பாசிட்டி, கவர்மெண்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதாவது இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல ரிலீஃப், அதாவது ஸ்கூல் படிக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து மந்த்லி 1000 rupees இந்த மாதிரி ஸ்கீம்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அது தேவையா இல்லையாங்கிறது அடுத்த டிஸ்கஷன். எது நெசசிட்டி அதான் கொடுக்கணும். அது போக மென்னு ஈக்குவலா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அதாவது இந்த மாதிரி இந்த ஒர்க்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும்னா அவங்களோட பேர்டன் வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா குவாசி பப்ளிக் குட்ஸ். ஸோ அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்னெல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்களோ அந்த சேலஞ்சஸ்ல இருந்து வெளியே வருது. பைப்பு ட்ரிங்கிங் வாட்டர், எல்பிஜி சிலிண்டர், ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ், கேர் கிவிங், இந்த சைல்டு இது பண்றப்போ கேர் கிவிங். தென் அதுக்கு அடுத்தது அவங்களோட எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், அவங்களோட பொருளாதாரத்துக்கு சஸ்டெயின் பண்றதுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். எஜுகேட்டட் இல்லாத உமனுக்கு ஏதாவது ஸ்கில் கொடுத்து அவங்களுக்கு இந்த டெய்லரிங் மாதிரியோ இந்த வேற மாதிரி ஒர்க் மாதிரி பேக்கேஜிங் பண்றது, இந்த மாதிரி இந்த ஹவுஸ் ஹோல்டு இந்த ஒர்க் எல்லாம் பண்றாங்க, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். படிச்சவங்களுக்கு ஸ்கில் யூஸ் பண்ணி அதுக்கு அவங்க தகுந்த மாதிரி ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். அப்பதான் வந்து கண்ட்ரியோட எக்கனாமிக் growth வந்து சஸ்டெயின் ஆகும். ஏன்னா உமனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த கண்ட்ரிலாம் உமனுக்கு வந்து எம்பவர்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அப்பதான் இந்தியாவோட அந்த கண்ட்ரியோட ஜிடிபி வந்து growth இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது என்னது, இது ஒரு ஜெண்டர் இஷ்யூ இது. ஓகேங்களா? சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்ல ஜெண்டர் இஷ்யூ இல்ல சோசியல் ஜஸ்டிஸ்னு எடுத்துக்கலாம். ஜிஎஸ் பேப்பர் 1ல இந்தியன் சொசைட்டில உமன் எம்பவர்மெண்ட் டாபிக்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இது எத்திக்ஸ்ல யூஸ் பண்ணலாம், எஸ்ஏலையும் யூஸ் பண்ணலாம். இங்க கொடுத்த டேட்டா அப்போ ஒன்னா பார்த்துட்டே வந்துருக்கிறோம். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஒன்று வந்துச்சு, நீத்தி ஆயோக் ரிப்போர்ட் ஒன்று வந்தது, சிஇடபிள்யூ ஒரு ரிப்போர்ட் வந்தது, ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்தது. அப்போ இதெல்லாம் டேட்டா. ஸோ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா கோட் பண்ணலாம் எழுதும்போது. அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் கரெக்ஷன் எவாலுவேட் பண்ணும்போது காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஸ்டியூட் பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ சிம்பிள் ஆர்டிகல் தான். ஸோ அதை பாருங்க. ஒப்பீனியன் எடிட்டோரியல். ஒப்பீனியன் எடிட்டோரியல் அதாவது ஏதோ இஷ்யூ எடுத்து அவங்க ஒப்பீனியன் கொடுக்கறது. ஜேர்னலிஸ்ட் எழுதுவாங்க, சில ஸ்காலர்ஸ் எழுதுவாங்க, சில ஆஃபீஸர்ஸ் எழுதுவாங்க.
இது வந்து ப்ரிலிமினரியில் வராது, மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து இப்போ வரும். என்னது? மெயின்ஸில் தான் இது வரும். உமன் எம்பவர்மெண்ட் ஜிஎஸ் பேப்பர் 1ல வந்து சொசைட்டின்னு ஒன்று இருக்கு. அதில் ஜெண்டர் இஷ்யூஸு, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸு, இந்த மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதில் வந்து இந்த கொஷின்ஸ் இந்த மாதிரிலாம் வரலாம். வந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து எழுத முடியும். இது முக்கியமான கோர் இஷ்யூஸ் இதெல்லாம். ஸோ வேற வேற ஆஸ்பெக்ட்ல வந்து படிப்பீங்க, பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நிறைய ஆர்டிகல் படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு இது ஞாபகம் வந்தது அப்படின்னா நீங்க இதை கோட் பண்ணலாம். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், நீத்தி ஆயோக்கு. ஸோ இப்போ நடக்கிற பிரச்சனை, இப்போ இந்த ஆர்டிகல் வந்து உங்களுக்கு சம்திங் ஏதாவது கிடைச்சிருக்குல்ல, அதை வந்து நீங்க கோட் பண்ண முடியும். ஸோ எஸ்ஏல ஏதாவது ஒரு டாபிக், எஸ்ஏல வந்து உங்களுக்கு சில டைம் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வரலாம். சில டைம் வந்து எல்லாமே வந்து நமக்கு தெரியாத ரெலவெண்ட் இல்லாத டாபிக்லாம் வரலாம். இப்போ அப்போ வரும்போது இந்த சொசைட்டி மாதிரி இப்போ இது வருது அப்படின்னா அப்போ எடுத்து எழுதும்போது இந்த மாதிரிலாம் எழுத முடியும், பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். ஏன்னா 1000 வேர்ட்ஸுக்கு நீங்க எஸ்ஏ எழுதணும். ஸோ எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா உமன் பற்றியோ இல்லை ஜெண்டர் இஷ்யூஸ் பற்றிலாம் வரும்போது இதெல்லாம் நீங்கள் எழுத முடியும். எல்லாமே நமக்கு ஞாபகம் வராது, ஏதோ ஒரு இஷ்யூ வந்து நமக்கு ஞாபகம் வரலாம், ஏதோ ஆர்டிகல் படிச்சது ஞாபகம் வரலாம். அப்போ அதை வந்து நம்ம எழுத முடியும். எதுல அப்படிலாம் வந்து அப்படி ரொம்ப யோசிக்கக்கூடாது. அதாவது டு த பாயிண்ட் தான். அதாவது அவங்க கொஸ்டின் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா எழுதுங்க, இல்லைன்னா எழுதக்கூடாது. அப்படிலாம் எழுதுங்க. அதுல கொண்டு போகலாம், இதுல இருந்து அதை கொண்டு போக கூடாது. கரப்ஷன் இது பண்ணாங்கன்னா இப்ப இதனால வந்து இந்தியாவில் எவ்வளவு சோசியோ எக்கனாமிக் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் வந்து இன்னும் அந்த பப்ளிக் குட்ஸ்ங்கிறாங்கல்ல, அது போய் சேராதுக்கு அதான் காரணம். ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்றோம், அதை கூட லிங்க் பண்ணலாம். ஃப்ரீ பீஸ்னா என்ன? இலவசமா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப இலவசமா கொடுக்கும்போது கரப்ஷன் கண்டிப்பா நடக்க தான் செய்யுது. அந்த ஃப்ரீ பீஸே வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து போய் கரெக்டா சேருதா இல்லையான்னு தெரியாது. அப்ப அது வந்து கரெக்டா வேல்யூவான குட்ஸா நமக்கு தெரியாது. அதுக்கு இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதான் வந்து ஹெட்டிங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது? முக்கியமான சில விஷயங்களுக்கு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கையில காசு கொடுத்துட்டா, அதாவது அவங்களுக்கு கையில காசு வந்துருச்சு அப்படின்னா அவங்க எந்த பஸ்ல வேணா ஏறி போயிருவாங்க, மெட்ரோ ட்ரெயின்ல கூட ஏறி போயிருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பழைய பஸ்ல வந்து ஃப்ரீயா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சார் அப்படிதான் போயிட்டு இருக்குது. ரொம்ப பழைய பஸ், அதாவது அந்த அந்த சொகுசு பேருந்துல அவங்க ஏறக்கூடாது, வேற வண்டியில தான் ஏறணும். அது பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, அந்த பஸ்ல தான் அவங்க ஏறணும். இதுக்கு பேர் உமன் எம்பவர்மெண்ட், பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தா. ஸோ அப்படி சொல்றேன். ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? அவங்களுக்கு ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து, இல்ல நீங்க ஏதாவது ஃபண்டுக்கு பண்ணுங்க, மாசம் மாசம் கொடுங்க. உமன் கையில காசு கொடுத்தா சேஃப். இந்தியாவில் வந்து நம்ம மென் கையில காசு போச்சு அப்படின்னா அது வந்து எங்க போகுது? டாஸ்மாக் போயிடும், கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அந்த காசு திருப்பி ரிப்பீட் அப்படியே போயிடும். அதனால வந்து உமனுக்கு போகும்போது அது வந்து அவங்க என்ன பண்றாங்க, பர்பஸ்ஃபுல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்படி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. இதுல ஃப்ரீ பீஸ் லிங்க் பண்ணலாம், ஏன்னா அந்த ஃப்ரீ பீஸ் அப்படிங்கிறது இப்ப போயிட்டு இருக்குது பிரச்சனை. அதனால இது ஆமா இஷ்யூஸ் மட்டும் கொடுத்து, அதாவது 50 இயர்ஸ் 75 இயர்ஸ் அவங்க அம்மா பாட்டி இவங்க எப்படி இருக்காங்க, சிலிண்டர் கிடைச்சது ஆனா கேஸ் சிலிண்டர் வாங்க முடியல. ஆனா அவங்க அம்மா மாதிரி டெய்லி போய் இவங்க விறகு எடுக்க முடியுது இல்ல, ஏதோ வந்து வாரத்துல ஒரு நாள் 2 நாள் போறாங்க. 2.5 கிலோமீட்டர் நடக்க முடிஞ்சது, இப்ப அதுக்கு முன்னாடி வந்து 500 மீட்டர் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது நீங்க தான் 100 இயர்ஸ் நீங்க தான் யோசிக்கணும். நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்ல வந்து அதான் சொல்றாங்களா, நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் வந்து நீங்க தான் அதுக்கு சொல்யூஷன் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கேட்டாங்கன்னா. அப்ப அது வாட்டர் கன்சர்வேஷனுக்கு நீங்க தான் யோசிக்கணும். அந்த மாதிரி வாட்டரை ரெஜிமினேட் பண்றதுக்காக அந்த இது பண்றது.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் அகைன் ஹெட்லைன்ஸ் அங்கே வந்துருங்க. So Supreme Court asked center states for economic weaker section அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கா? ஓகே, அந்த ஆர்டிகல் தான். ஸோ இது இந்தியன் பாலிட்டி தான், பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான், கான்ஸ்டியூஷன் தான் நம்ம பார்ப்போம். இருந்தாலும் இப்போ வந்து நான் இதோட அவுட்லைன் வந்து நான் சொல்லிடுறேன். நம்ம சப்ஜெக்ட் பார்க்கும்போது அது ஆர்டிகல் மட்டும் பார்த்துட்டு போயிடணும். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து அந்த நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்க்கும்போது இதே இஷ்யூ தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2019 வந்து தனியா வந்து ஒரு கோட்டா வந்து என்ன பண்ணாங்க, ரிசர்வேஷனுக்கு வந்து இது பண்ணாங்க. 1950 ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகு யாருக்கு ரிசர்வேஷன் கொடுத்தோம் அப்படின்னா SC/STக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கும் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும். அதை வச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, SC/STக்குலாம் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க விருப்பப்படி கொடுத்துட்டாங்க. தென் 1979 பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்லிட்டு மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால வந்து 50% மேல வந்து ஓபிசி பாப்புலேஷன் இருக்குது. 50 or 52% மேல என்ன இருக்குது, ஓபிசி பாப்புலேஷன் இருக்குது. அதுல சில ஓபிசி கிளாஸஸ் வந்து சோசியல் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் தான் என்னன்னா SCBC கிளாஸ், அதாவது சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ். அப்படின்னா அவங்க வந்து எக்கனாமிக்கா சாரி எஜுகேஷனா எம்பவர்மெண்ட் ஆகணும்னு அர்த்தம், இல்ல சோசியலா எம்பவர்மெண்ட் ஆகணும்னு அர்த்தம். அதுக்காக என்ன பண்றது, ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மண்டல் கமிஷன் வந்து சொல்லுது. ஸோ அதனால 1990 என்ன பண்றாங்க, இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 27% வந்து ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் 18 or 17% வந்து SC கொடுக்குறாங்க. தென் எல்லாமே சேர்த்து எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% வருது ரிசர்வேஷன் SC/ST ஓபிசிக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொபோர்ஷன்ல பிரிச்சுட்டாங்க. இது எப்ப பண்ணாங்கன்னா 1990 மண்டல் கமிஷன் அந்த ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போகுது. அதாவது 50% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாமா, 100 சீட் இருக்குன்னா 50 சீட்ஸ் வந்து எதுல கொடுத்துறோம், ரிசர்வேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து வருது. அதான் வந்து பாத்தீங்கன்னா மண்டல் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம், இல்ல இந்திரா ஸ்வானி கேசஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? கேஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்களா. இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லயும் திருப்பி ரிப்பீட்டடா பார்ப்போம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்ப்போம். இது நீங்க நியூஸ் பேப்பர்ல வந்து நான் சொல்றேன். ஸோ 92 வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஓபிசில வந்து கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணுங்க. அதாவது சில ஃபேமிலி வந்து அக்ரிகல்ச்சரா வந்து நிறைய லேண்ட் வச்சிருக்கலாம், அவங்க ஃபாதர் அண்ட் மதர் வந்து குரூப் ஏ போஸ்டிங்ல இருந்து இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் போனா அது வந்து கரெக்டா இருக்காது. யாருக்கெல்லாம் இன்கம் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குதோ, யாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கும். அப்ப கிரீமி நான் கிரீமி லேயர் பிரிக்க சொல்றாங்க. அதே மாதிரி கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் வந்து 50% ஆஃப் சீட்ஸ் வந்து கரெக்ட் தான். ஆனா 50%க்கு வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. 50% மேல என்ன பண்ணக்கூடாது, ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அன்கான்ஸ்டியூஷனல், நான் வந்து கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது என்னது, இந்திரா ஸ்வானி ஜட்ஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாம இந்தியால ரிசர்வேஷன் சொல்லி கொடுத்தா சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ் இந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. இந்த ஆஸ்பெக்ட்ல தான் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் இருக்கு, ஓபிசிக்கு இருக்கு, SCக்கு இருக்கு, STக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ அது போக ஜெனரல் நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம். இப்போ அந்த ஜெனரல் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா 2019 நீங்க 1950 இருந்துமே ஜெனரல்னு சொல்லி வச்சுட்டீங்க. ஆனா அதுலயும் சில ஃபேமிலிஸ் என்ன இருக்காங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம, எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்கள கொண்டு போய் ஜெனரல்ல வச்சிருந்தா அவங்களால என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா நீட்ல பாஸ் பண்ண முடியாது, யூபிஎஸ்சில பாஸ் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கும், உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் RB எல்லாம் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பிரிக்கிறாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இங்க வந்து ஓபிசி வரல, SC வரல, ST வரல, இது இல்லாத சில பேர் சரிங்களா, அந்த ஜெனரல் இருப்பாங்களா சில பேர், அவங்கள அந்த இன்கம் கிரைட்டீரியா வச்சு என்ன பண்றாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு 10% வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு
10% யூபிஎஸ்சில இப்போ அப்ளை ஆயிட்டு இருக்குது. இந்த 10% அப்படிங்கிறது இடபிள்யூஎஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை ஆயிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் அப்ளை ஆகுது. அப்போ இந்த 10% கோட்டா அப்படிங்கிறது இங்க 50 இருக்குது. 10 ஆச்சுன்னா எவ்வளவு ஆச்சு? 60 ஆச்சு. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? 50 கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிசர்வேஷன் கொடுத்தா எதுல கொடுக்கணும்? சோசியல் எஜுகேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் தான் கொடுக்கணும். ஆனா அந்த கம்யூனிட்டி வந்து சோசியல் எஜுகேஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. எக்கனாமிக்கலி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல நம்ம ரிசர்வேஷன் கொடுக்கறது இல்லை இந்தியாவில். கான்ஸ்டியூஷன் இது பண்றது வந்து எக்கனாமிக்ல நம்ம கொடுக்கறதே கிடையாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச்னு சொல்லிட்டு அது கேஸ் போகுது. இது கரெக்டா, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ அதை பத்தி தான் ஒரு 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ கவர்மெண்ட் சைட்ல வந்து இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா கொடுத்தது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும். அதாவது டேட்டா எடுத்து காமிக்கணும், குவான்டிஃபைபிள் டேட்டா. பாருங்க, நீங்க ஜென்ரல் வச்சனால இவ்வளவு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க படிக்க முடியாம, எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கிளியர் பண்ணவே முடியல, அவங்க வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வேலைக்கே போல, ஒரு ஃபேமிலியில் 4-5 பேர்லாம் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அதனாலதான் நான் 10% கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கரெக்டா குவான்டிஃபைபிள் டேட்டா காமிச்சு அதுக்கு வந்து கரெக்டான சஜஷன் கொடுத்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேன்சல் பண்றதுக்கு 2 விஷயம் இருக்கு. இங்கேயே 50% தாண்டக்கூடாது, ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணிடலாம், அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லலாம். சோசியல் எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸ் தான் கொடுக்கணும், அதையும் கேன்சல் பண்ணிடலாம். அது போக இந்த 10% அப்படிங்கிறது கரெக்டா தான் டேட்டா இருக்கான்னு சுப்ரீம் கோர்ட் செக் பண்ண முடியும். அது எங்க போய் நீ 10% பிடிச்சிங்க, எங்க நீங்க அந்த பாப்புலேஷன் டேட்டா எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம் கவர்மெண்ட் கிட்ட. இப்ப கவர்மெண்ட் வந்து கரெக்டான டேட்டா கொடுக்கணும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் அந்த கொடுத்த ரிசர்வேஷன் வந்து கேன்சல் பண்ண முடியும். அப்ப இதுதான் வந்து இஷ்யூ. இது வந்து ஆர்டிகல் 15லயும் 16லயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்தியாவில் ரிசர்வேஷன் பத்தி நீங்க எதை படிச்சாலும் ஆர்டிகல் 15, 16 படிக்கணும். ஏன்னா 15 என்ன சொல்லுது? டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. 16 என்ன சொல்லுது? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அந்த ஆர்டிகல் வயலேட் ஆகுது இல்ல? அப்ப அந்த 2 ஆர்டிகல் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணாதான் நீங்க ரிசர்வேஷன் கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் 15, 16 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும்போது அதை பார்க்கலாம். ஓகேங்களா? அதுல எலாபரேட்டா வந்து இதே தான் நம்ம பார்ப்போம், இந்த மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அந்த ஆர்டிகல் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் ரீட் பண்றேன், ஓகேங்களா? ஸோ பாருங்க. The Supreme Court asked center state to allay EW's quota concern. It asked the parties to crystalline thoughts by tomorrow. A constitutional bench of the Supreme Court asked the government at center and state and petitioners to address a list of concern raised in the Supreme Court about granting reservation on a purely economic basis. So இதுதான் economic basis, EWS இதுதான் கேக்குறாங்க. One of them being whether it is violation of basic structure of the constitution. So basic structure அப்படிங்கிறது நம்ம பார்த்தோமா? ஸோ இன்னும் நான் இந்த யூனிட் பார்க்கல, ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் எதை வேணா கேன்சல் பண்ண முடியும். டு எக்ஸ்க்ளூட் scheduled caste, scheduled tribe, some of the most impoverished SCBC classes in the country from its scope. The 5-judge bench led by the Chief Justice of India, U.U. Lalit, is considering validity of the 103 Constitutional Amendment Act, which provide 10% reservation to the EWs of society in government job and educational institutions. அப்ப அதை அண்டர்லைன் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். எவ்வளவு அமெண்ட்மெண்ட்ல அந்த 10% கொடுத்தாங்க? 103 அமெண்ட்மெண்ட்ல தான் அந்த 10% EWs கோட்டா கொடுத்தது. Senior advocate Gopal Narayan, Shankar Narayan on the court order had prepared draft legal issues for the bench to examine. The bench asked draft issues to be circulated to the parties. The court scheduled the next hearing for Thursday to crystallize the issue finally. The CJA said bench would start hearing the cases next Tuesday. He indicated that arguments on both sides should conclude in 7 days. 7 நாளுக்குள்ள டிஸ்கஷன் முடிக்கணும். 5 issues வந்து பேச போறாங்க, கோர் இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. Shankar Narayan highlighted 5 draft issues. These include whether amendment violated the Indra Swani judgment of 92, which had disallowed reservation on a purely economic criteria. So நான் சொன்னேன், அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? சோசியல் எஜுகேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு கண்டிஷன், கிரைட்டீரியா, எக்கனாமிக்னு சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து அது அப்ளை ஆகல. Besides raising the question of whether the amendment breached the basic structure of the constitution in excluding SCBC, OBC, SC, ST from the scope of EWS reservation. அதாவது இந்த EWS குள்ள OBC வரல, SC வரல, ST வரல.
அப்ப என்ன சொல்றாங்க, இட்ஸ் a violation of basic structure of the constitution சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பிரியாம்பிள கொடுத்து வச்சுக்கிறோம். அப்ப அவங்க இல்லாம மத்த பீப்புளை மட்டும் இதுல ஆட் பண்றது எப்படி வந்து அது சோசியல் ஜஸ்டிஸ் ஆகும்? வயலேஷன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், the draft issues highlight if 10% quota infringed on 50% ceiling limit for reservation. The draft document has asked the court ruminate and decide if the EW's quota should be imposed in private unaided institutions. Finally, the court want the government state parties to consider draft issue as to whether 103 amendment breaches the equality code and constitutional scheme by giving sanctity to the existing reservation which are only created temporarily by the enabling provisions. அப்போ இந்த 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ்க்கு இடபிள்யூஎஸ் கோட்டாக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா? அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, பேசிக் கன்சர்ன் சொல்லிட்டு. அதேதான், அந்த ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் பேசிஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, தேர்ட் வந்து ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் வந்து நம்ம அந்த இதுல வந்து பார்த்துக்கலாம். அந்த பேஜ் நம்பர் 10 9 எடுத்துங்க. The challenge to the 103rd constitutional amendment was referred to 5-judge bench in August 2020. So 5 ஜட்ஜ் இருக்காங்க அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல, அவங்களுக்கு தான் இந்த கேஸ் வந்து 103rd amendment இது பண்ணிருக்காங்க. The 3-judge bench had refused to state's implementation. The reservation was introduced in the constitution by amending article 15 and 16, adding clauses empowering the state government to provide reservation on the basis of economic backwardness. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 15யும் 16யும் அமெண்ட் பண்ணி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். டிஎன்பிசி எக்ஸாமா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் யூபிசி இருந்தாலும் என்ன பண்ணணும், இந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இட் இஸ் த கேஸ் ஆஃப் பெட்டிஷனர் தட் the very amendment run contrary to the constitutional scheme. No segment of available post can be reserved only on the basis of economic criterion. As such, we are of the view that such questions do constitute substantial question of law to be considered by a bench of 5 judges. The center had argued that it was every state prerogative to provide 10% economic reservation in government job and admission in state-run educational institutions. So central government என்ன சொல்லுதுன்னா 10% கம்பல்சரி எனக்கு கொடுத்துருக்கணும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்டா இருந்தாலும். Whether or not to provide reservation to EWs for appointment in state government job for admission to educational institution as per provisions of newly inserted article 15 class 6 16 class 6 of constitution is to be decided by the state government concerned. A 7-page affidavit of the union had said. So ஸ்டேட்ல கொடுக்கிறது அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சர்ன் சொல்லிட்டாங்க. இப்போ இதைத்தான் என்ன பண்ண போறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து 5 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? மேபி 92ல சொன்ன மாதிரி ரீசன் சொல்லி அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல கவர்மெண்ட் சொல்லக்கூடிய டேட்டாவையும் அந்த அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்ஸும் வந்து வேலிடா இருந்தது அப்படின்னா அப்படியே வந்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனா வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரே மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஜட்ஜஸ் மாறிட்டே இருக்கலாம், கான்ஸ்டியூஷன் வந்து எவால்வ் ஆகிட்டே இருந்திருக்கலாம், ஸோ அப்போ வேற மாதிரி இருந்திருக்கலாம், இப்போ வேற மாதிரி இருக்கலாம். அப்போ இது மாதிரி நிறைய கிரிட்டிக்கலான இஷ்யூஸ்லாம் வந்து எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஏன்னா இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஆர்டிகல் 15 16 ரொம்ப ஈஸி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் கோர் இஷ்யூ. எஸ்சி எஸ்டிக்கு இருந்தது, மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு, 90ல ஓபிசி கொடுத்தாங்க, அதுக்கு தகுந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்தது, 50% பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எக்கனாமிக் பேசிஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இடபிள்யூஎஸ் கோட்டா கொண்டு வந்துட்டாங்க. 50%ம் கிராஸ் ஆயிருச்சு, சோசியோ எஜுகேஷன் பேக்வர்டு கிளாஸ் கிரைட்டீரியாவும் அங்கே அப்ளை ஆகல. ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ வந்து ஆர்குமெண்ட்டா வந்து போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஆர்டிகல் மட்டும் படிங்க. நீங்க இதை கூட நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல கன்ஃபியூஷனே வராது. ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஆர்டிகல் அப்படியே எழுதி வச்சுங்க. அப்படி இந்த இருக்கக்கூடிய முக்கியமான 103 அமெண்ட்மெண்ட், தென் இடபிள்யூஎஸ் 10%, ஆர்டிகல் 15 16 அதெல்லாம்.
எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னா இப்போ நம்ம பார்த்த அந்த உமன் ஆர்டிகல் கூட எக்கனாமிக் ஜஸ்டிஸ் தான். ஒருத்தங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம இருக்குது, பேசிக் குட்ஸ் கூட கிடைக்காம இருக்குது, அதை ஈக்குவல் பண்றதோ லெவல் பிளே பண்றதோ தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அர்த்தம். அதான் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியும் எக்கனாமிக் ஜஸ்டிஸும் சிமிலியர் தான் மீனிங். இப்போ உங்களுக்கு வந்து அதான் உங்களுக்கு சில விஷயம் வந்து ரொம்ப வருஷமா கிடைக்காம இருக்குது, சில கம்யூனிட்டிக்கு அது கிடைக்குது. ஆமா, பைப் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறது எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இங்க வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணுமே தவிர அவங்க அதை வந்து பண்ண முடியாது. இப்போ கவர்மெண்ட் தான் அந்த ஸ்கீம் மூலமா கொண்டு வர முடியும். அதான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். இப்போ எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி எப்போ அட்டைன் ஆகும்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்து அவங்கள மாதிரி இப்போ யாரு வந்து பெரிய ரொம்ப எலைட்டா இருக்காங்களோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நீங்க அந்த மாதிரி ஆயிருவீங்க, ஈக்குவாலிட்டி ஆயிருவீங்க. அது ஈக்குவாலிட்டி கொண்டு வர்றதுக்காக. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நான் முதல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும், சிலிண்டர் கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கறது தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் தான் அது, அந்த ஆஸ்பெக்ட்லாம் எடுத்துக்க முடியும். ஏன்னா அதை பத்தி தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு தான் இடபிள்யூசி கொண்டு வராங்க. ஏன்னா நீங்க வந்து ரிசர்வேஷன் சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க, அப்ப இந்த குரூப்ல வந்து கண்டிப்பா எக்கனாமிக்லாம் பேக்வர்டா இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால எக்கனாமிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னா மட்டுமே நீங்க கொடுக்க முடியாம இங்க இருக்க முடியாது. ஏன்னா நிறைய பீப்புள் இருக்காங்க இதுல இருக்காங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுது, டேட்டா வந்து கொடுக்குது. ஸோ அந்த டேட்டா வைஸ் தான் 10% வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து 69% வந்து நம்ம இந்த 50% வந்து தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 1993ல 69% நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. 73rd 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. கொண்டு வந்து 9th ஷெட்யூல் தூக்கி போட்டாங்க. நான் சொன்னேன்ல அன்னைக்கு 9th ஷெட்யூல் எடுத்து போட்டாச்சு. ஸோ போட்டனால இதை வந்து பெருசா எடுத்து யாரும் ரெவியூ பண்ண முடியாதுன்னு இப்போதைக்கு இருக்குது. ஆனா இதுவும் சுப்ரீம் கோர்ட் 2007 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க இதுவும் வந்து ரெவியூ பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த 69% அப்படிங்கிறது. அப்ப டிஎன்பிசில வந்து இப்ப நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 69%. ஏன்னா இந்த ஓபிசி தான் நிறைய நம்ம பிரிச்சிட்டோம். பிசி, பிசிஎம்ஐ, எம்பிசி, டிசி, டிஎன்சின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நிறைய கேஸ்ட் இருக்குல்ல, சப் கேஸ்ட், அதை வச்சு பிரிச்சிட்டோம். மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ், டிநோட்டிஃபைட் ட்ரைபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பிரிச்சிருக்கோம். எஸ்சி, எஸ்சிஏ அந்த மாதிரிலாம், பிசி முஸ்லிம்ஸ், அதுல உமன்ஸ் தனியா. இந்த உமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிற நீங்க கேட்குறீங்களா, அது என்னன்னா பார்லிமெண்ட்லயே ஒரு பில் இருக்குது, 33% ஆஃப் சீட்ஸ் வந்து அட்லீஸ்ட் பார்லிமெண்ட்ல வந்து உமன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பில் இருக்குது. அது இன்னும் ஆக்டா பாஸ் ஆகல. அப்போ இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஒரு வெல்ஃபேர் மெஷர். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து இப்ப பஞ்சாயத்து ராஜ்ல எல்லாத்துக்குமே 50% சீட் வந்து உமன் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய அந்த வார்டு மெம்பர்லாம் உமன் தான் இருப்பாங்க, இந்த ஊர் தலைவர்னு சொல்லிட்டு உமன் தான் இருப்பாங்க. ஏன்னா 50% கொடுக்கணும்னு இருக்குது, சட்டத்திலேயே கொடுத்தாச்சு. அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உமனுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த டிஎன்பிசில வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகி போச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து மென்னுக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈக்குவாலிட்டி இல்லாம ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு 100 போஸ்டிங் வருதுன்னா 80-75 போஸ்டிங் வந்து உமன் என்டர் ஆகிற மாதிரி இருக்கு, 25 போஸ்ட் தான் வந்து மென்னுக்கு போற மாதிரி இருக்கு. அப்ப அங்க நீங்க சொன்ன மாதிரி அது வந்து பேலன்ஸ் ஆகல. அதுதான் இப்போ ஹைகோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது கரெக்டா? ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 33% கொடுத்துட்டீங்க, இந்த 50% நீங்க ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய போகுது, அவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய அலோகேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப இந்த ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க.
தமிழ்நாட்டில் இன்னும் அப்ளை பண்ணல. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் அப்ளை பண்ணல, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதான் அங்க சொல்லியிருக்காங்க, அந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இடபிள்யூசி நீங்க அப்ளை பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில ஸ்டேட் வந்து இடபிள்யூசி இன்னும் அப்ளை பண்ணல, டிஎன்பிஎஸ்சி இன்னும் அப்ளை பண்ணல. இந்த மேபி இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஃபைனலைஸ் ஆன பிறகு எப்படி வருதோ அது மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. யூபிஎஸ்சிலையும் ரயில்வே எக்ஸாம்ஸ், பேங்கிங்ல இந்த ஐஐடி என்ஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் வந்து இருக்கு இடபிள்யூஎஸ். ஆமா, அதான் 103rd அமெண்ட்மெண்ட் பில், இது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணி தான் இது பண்ண முடியும். %50 கிராஸ் ஆயிருச்சு. ஆமா. இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்டாப் பண்ணாம இருக்காங்க கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு கேஸ் போச்சு. இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகிளே கொடுத்துருக்காங்க, 3 ஜட்ஜ் பெஞ்சுக்கு வந்து அந்த கேஸ் போச்சு. இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நிறுத்தி வைங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நாங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, இதை வந்து நாங்க 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு விட்டாங்க. எலாபரேட்டா கான்ஸ்டிடியூஷனல்ல பிரச்சனை இருக்குது, அதுல வந்து கொஞ்சம் இன்னும் நம்ம டீடைலா பார்க்கணும், அதனால வந்து இந்த 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த 5 ஜட்ஜ் பெஞ்ச் தான் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, நீங்க கேட்ட மாதிரி 2020ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க, 2022ல தான் வந்து இப்போ டிசைட் பண்ண போறாங்க. அதுக்குள்ள அதான் டைம் எடுத்துரும், ஏன்னா எல்லா கேஸும் வந்து நிறைய கேஸ் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் வந்து அப்படியே டிஸ்கஷன்ல இருந்திருக்குது, இப்பதான் ஃபைனலைஸ் ஆக போகுது. பண்ணலாம், சில டைம் பண்ண முடியும். ரொம்ப மைனர் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கு ஆக்டை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஓகே அவங்க பண்றது கரெக்ட் தான் நினைச்சிட்டாங்கன்னா விட்டுறலாம், இல்ல திருப்பி நான் கேன்சல் பண்ணணும், கேன்சல் பண்ண முடியும். ஆமா, அதாவது இப்போ வந்து இது ஜட்ஜஸ் பெர்ஸ்பெக்டிவும் பார்லிமெண்ட்ல கவர்மெண்டோட பெர்ஸ்பெக்டிவும் இந்த 2 பேரும் கோஆர்டினேட் ஆகி தான் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ரன் ஆகும். இந்தியாவில் வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது மூணுமே வந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அப்படிங்கிறது மியூச்சுவலா வந்து கோஆர்டினேட்டா இருக்கும். இப்ப நான் பண்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நீங்க பண்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்ல அப்படின்னா என்ன ஆகும், நீங்க என்னால லா கொண்டு வரீங்கன்னா நான் அதெல்லாம் கேன்சல் பண்ணுவேன், நீங்க திருப்பி அதுக்கு ஒரு லா கொண்டு நான் திருப்பி கேன்சல் பண்ணுவேன். அப்போ வந்து ஒரு கன்சென்சஸ் பேஸ்ல எந்த டிசிஷன் வராது, அது வந்து அப்ப திருப்பி வந்து ஒரு டிஸ்பியூட்டாவே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க சில டைம். ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டேட் அசம்பிளில வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் ஏதாவது வந்து ஒரு இது மாதிரி கொண்டு வந்து ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் மட்டும் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட், அப்படிலாம் பண்ண தேவையில்லை. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர். அங்க லா வந்துருச்சுன்னா அந்த லா வந்து இங்க அப்ளை ஆயிரும், அது வந்து இந்த கவர்மெண்டோட டெசிஷன், இது ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட பொசிஷன்.
எழுதணும். ஆமா, அதை பேஸ் பண்ணி தான் எழுதணும். அவங்க என்ன கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் வச்சு தான் அவங்களும் பேசுறாங்க, அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்க ஒப்பீனியன் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க ஃபைனலா உங்களோட டெசிஷன் என்னவோ எழுதலாம். அது வேணா, அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அதான் இன் யுவர் வியூ அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இன் யுவர் வியூன்னு கேட்பாங்க. மொத்தத்தையுமே நம்மளோட வியூ எழுத முடியாது. இப்ப நமக்குன்னு ஒரு வியூ ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அது என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும்ல, அதை வச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை எழுதிட்டு போயிடும். So that doubt இருக்கா? So next article போலாமா? Editorial. So மேல பாருங்க, இந்த பெரிய ஆர்டிகல், இந்தியா 7% plus annual growth and the realities அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்குல்ல. ஸோ ஏன் இந்த ஆர்டிகல் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் எக்கனாமி சப்ஜெக்ட் நடத்தல, ஓகேவா? ஸோ அதில் வந்து சில பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில காமனான சில விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஏன் அப்படின்னா, இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ரங்கராஜன். இந்த சி ரங்கராஜன் அப்படிங்கிறவர் ஃபார்மர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராக இருந்துக்கிறாரு. நிறைய கவர்மெண்டோட கமிட்டியில வந்து மெம்பரா இருந்துக்கிறாரு. ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல வந்து ஒரு எம்எஸ்எம்இ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஒரு கமிட்டி போட்டாங்க, அதுல இவர் ஹெட்டா இருந்துக்கிறாரு. அது போக பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதுல வந்து இவர் முக்கியமான மெம்பரா இருந்துக்கிறாரு. அப்போ பெரிய எக்கனாமிஸ்ட் இவர், சரிங்களா? ஸோ இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60 years இருக்கும் இந்தியன் எக்கனாமி வந்து பார்த்து, ஓகேங்களா? அதனாலதான் இந்த ஆர்டிகல் ரீட் பண்ணும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எக்கனாமி வந்து இப்போ இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த சில எக்கனாமிக் இஷ்யூஸ் நமக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? எக்கனாமி அப்படிங்கிறது மைக்ரோ எக்கனாமியில மேக்ரோ எக்கனாமியில நம்ம எங்கேயும் உட்காந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி புக்லாம் படிக்க தேவையில்லை. இந்தியன் எக்கனாமிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்தியன் எக்கனாமி எப்படி ரன் ஆகுது, பிரைமரி செக்டார்னா என்ன, செகண்டரி செக்டார்னா, டெரிஷியரி செக்டார்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்ன பண்றோம், ட்ரேட்ல என்ன பண்றோம், அக்ரிகல்ச்சர் கமாடிட்டினா என்ன, ஸோ அது அக்ரிகல்ச்சர்ல வந்து எந்தெந்த கமாடிட்டி வந்து நம்ம இந்த வருஷம் வந்து பிரைஸ் ஏறுது இறங்குது, இதை தான் நீங்க கவனிக்கணும். இதுல இருந்து தான் நமக்கு என்ன கேட்பானா, இந்த காமர்ஸ் ரிலேட்டடாகவும் இதுல கேட்பாங்க. எப்படி ஒரு 25 to 30% ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல பிரிலிமினரில வந்து எக்கனாமி வந்துடும், ஓகேங்களா? கோர் எக்கனாமின்னு ஒரு 3 to 4 கொஸ்டின் தான் இருக்கும். மீதி எல்லாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது தான். இப்போ ஆயில் கிரைசிஸ் வருது, எனர்ஜி கிரைசிஸ் வருது, வெஜிடபிள் ஆயில் கிரைசிஸ் வருது ரஷ்யா உக்ரைன் வாரனால, வீட் கிரைசிஸ் வருது, கோல்டு இம்போர்ட்ஸ்ல வந்து பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, அப்படி வச்சுதான் வந்து கொஸ்டின் வந்து வரும். ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் வந்து ஸ்லோவா ரீட் பண்ணலாம், என்ன சொல்றான்னு பார்ப்போம். Given the desire to achieve developed country status in the next 25 years, the required rate is in the range of 8 to 9%. ஸோ அடுத்த 25 வருஷத்துல இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரிங்கிற ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இயர்லி வந்து எவ்வளவு நம்ம அட்டைன் பண்ணணும், growth 8 to 9%. இந்த இயரை விட நெக்ஸ்ட் இயர் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஸோ அப்படி 8% கன்சிஸ்டண்டா 25 வருஷம் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிடலாம், டெவலப்டு கண்ட்ரி ஸ்டேட்டஸ் நம்ம அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னு பார்ப்போம். The National Statistical Office real GDP growth estimate of 13.5% for the first quarter of 22-23 is 2.7% point lower than the RBI earlier assessment of 16.2%. அதாவது ஒரு இயரை 4 குவார்டரா பிரிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஜான் டு ஏப்ரல், தென் ஏப்ரல் டு இது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதில் அந்த ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு வந்து ஆர்பிஐ வந்து ஒரு அசஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. எப்படின்னா growth வந்து 16.2% இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்குது. ஆனா வந்து நம்மளுக்கு வந்த அவுட்புட் என்ன, 13.5%. Assuming that central bank estimate of remaining 3 quarter of fiscal year at 6.2% in the second quarter, 4.1 in third quarter, 4 in fourth quarter are realized, the annual GDP growth using
NSO Q1 estimate work out to be 6.7%. Compared to the pre-COVID level GDP level of 35 lakh crore of 1920, the real GDP at 36 lakh crore shows an increase of only 3.58%. This indicates that performance of Indian economy is not fully normalized yet, which would be consistent with growth of 6.5 to 7%. In order at least to reach annual growth of 7%, GDP may have to grow at about 5% in the Q3 and Q4 of 22-23. அப்போ ப்ரீ கோவிட் லெவல் இருந்ததை விட கொஞ்சம் தான் என்ன இருக்குது, எக்கனாமி வந்து பூம் ஆயிருக்கு. 3.8% தான் அந்த அட்டைனா இருக்குது. இந்த ரியல் ஜிடிபி, இந்த கரண்ட் பிரைஸ், இந்த கான்ஸ்டன்ட் பிரைஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ப்ரீ கோவிட் லெவல் விட என்ன இருக்குது, ஒரு லெவலுக்கு தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிருக்கிறோம். இப்ப growthன்னு இருந்தா 6.5 இருந்து 7% தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு எவ்வளவு தேவை, 8 இருந்து 9% தேவை. அது கன்சிஸ்டன்டா வேணும்னு சொல்றாங்க. அப்போ ரொம்ப எல்லாம் வந்து எக்கனாமி வந்து நம்மளது ரொம்ப பூம் ஆயிருக்குது இந்த கோவிடுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. ஸோ ப்ரீ கோவிட்ல என்ன இருந்ததோ அதே தான் இருக்குது, அதோட கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவ்வளவுதான் சொல்றாரு. த கம்போசிஷன் ஆஃப் growth. Out of the 8 gross value added sector, the first quarter growth performance is higher than average of 12.7% in public administration. So public administration என்னது, bureaucrats, இந்த ஆபீஸ்ல இருக்குல்ல, IAS IPS, இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், அதோட growth அதிகமா இருக்குது. டிஃபென்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ட்ரேட், ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட், ஏன்னா லாக்டவுன் எடுத்துட்டாங்க, அது இம்ப்ரூவ் ஆயிருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பூம் ஆயிருக்குது. எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. The agriculture growth has remained robust, showing a growth of 4.5% in Q1 of 22-23, which is the highest growth over 9 consecutive quarters. அப்ப 9 consecutive quarter என்னது, லாஸ்ட் 2 வருஷத்தை விட இந்த குவார்டர்ல வந்து அந்த அக்ரிகல்ச்சர் அவுட்புட் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? Growth in manufacturing is 4.8%, however much below the overall average. கம்மியாயிருச்சு. A more relevant comparison would be look at the increase with respect to corresponding output level in the pre-COVID normal year, that is Q1 of 2019-2020. அதாவது கோவிட் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவும் இப்போ ஓரளவுக்கு லாக்டவுன்ல எடுத்துட்டாங்களா, இப்போவும் தான் கம்பேர் பண்றாங்க. இந்த ரெண்டு டேட்டா தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. In this comparison, manufacturing seems to have done better with increase of 7% in Q1 of 22-23, while trade, hotel, transport sector has remained below pre-COVID level by margin of -15%. This was main contact intensive sector which suffered most during COVID-19, which may show better recovery in succeeding quarter. The construction has also increased by small margin of 1.2% when compared to Q1 2019-20 level. இப்போ 21ல வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் வந்து வந்தது. 21ல தான் செகண்ட் லாக்டவுன் வந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து பெருசா வந்து ஸ்டாப் ஆகல, அது சஸ்டெயின் ஆயிருச்சு. ஆனா அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி பயங்கரமா அடிபட்டுச்சு. இந்த ஸ்டே பண்றது, இந்த பில்கிரிமேஜ் போறது, இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குது, இருந்தாலும் வந்து ரொம்ப growth ஆகல. மேபி நெக்ஸ்ட் குவார்டர்ல என்ன ஆகலாம், அதுக்கான இது வந்து ஆகலாம். அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டூரிசம், இந்த ஹோட்டல்லாம் இருக்குல்ல, அதான் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து டூரிசம் அதிகமா இருந்தால் தான் இந்தியாவில் எக்கனாமி வந்து நல்லா ஓரளவுக்கு இருக்கும், அதுதான் அந்த செக்டர்னு சொல்றாங்க. அந்த டிமாண்ட் சைட், all major segments showed magnitude in the Q1 of 22-23 that were higher than their corresponding level of 19-20. Recovery in domestic demand has been reflected in growth rate of private final consumption expenditure at 25%, gross fixed capital formation at 20% over the corresponding quarter of the previous year. As compared to Q1, the gross fixed capital formation showed a growth of 6.7%. The ratio of GFCF to GDP at current price is 29%, which is 1% higher than the investment rate of 28% in corresponding quarter of the previous year. அதுல அந்த PFCE, GFCF அது ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணுங்க. Private final consumption expenditure, gross fixed capital formation. Okay. ஸோ அப்படின்னா என்னது, பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல என்ன ஆகுது, அதிகமாக வந்து நம்ம க்ளோத்ஸ்லாம் வந்து சேல்ஸ் ஆகும், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நிறைய சேல்ஸ் ஆகும். இந்த ஆஃபர்லாம் போடுவாங்கல்ல, ஸோ பிக் பில்லியன் டே ஆஃபர் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அப்போ அது வந்து ஃபைனல் பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றாங்க. இது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், பிரைவேட் கம்பெனி போடுறாங்களா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்,
அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கார் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த 100 காருமே சேல்ஸா இருந்தா தான் என்ன வரும், அவுட்புட் வரும். வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் விட்டு போட்டுட்டு 50 கார் தான் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு 50 ஸ்டாக் அது வந்து கரெக்டான எக்கனாமி இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்க ஜிஎஃப்சிஎஃப் கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜிடிபி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கான வேல்யூ வந்து ஜிடிபி. அதனாலதான் கிராஸ் பிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் டு ஜிடிபின்னு கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது, ஜிடிபி அவுட்புட் வந்து காமிக்குது. அப்போ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இது வந்து கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நல்லா இருந்தா தான் ஒரு கண்ட்ரி வந்து எக்கனாமி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப வாங்கும் திறன், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்றோம்ல, அது வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் அங்க சொல்றாங்க. The contribution of net export to real GDP growth in negative -6.2 point since import growth continued to exceed export growth by tangible margin. Such an adverse contribution to net export to real GDP growth is all-time high for 11-12 base series. It is likely that import growth will continue to exceed export growth in the next few quarters, both in real and nominal term. Considering the prevailing high global price of petroleum product, other intermediate input, India's growing demand for importing intermediate goods with view to boosting the make in India. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் வந்து நமக்கு மைனஸ்ல தான் போயிட்டு இருக்குது. எக்ஸ்போர்ட்டை காட்டில எது அதிகமா இருக்குது, இம்போர்ட் வந்து அதிகமா இருக்குது. ஏன்னா ஆயில், எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் இது எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்றது வெறும் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் கம்மிங் குவார்டர்ல வந்து இன்னும் அதிகமாகலாங்கிறாங்க. இம்போர்ட் பண்றது வந்து அதிகமாகலாம்னு சொல்றாங்க. அப்போ மேக் இன் இந்தியான்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிறோம். எல்லாமே இந்தியாவில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு. அதுக்கு ஏதாவது கமாடிட்டி வந்து இப்போ வந்து வாங்கணும் அப்படின்னா கூட அந்த கமாடிட்டி வந்து கூட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கார் மேனுஃபேக்சரிங் பண்ண கூட இன்டிகிரேட்டட் ஷிப் ஐசி. இந்த ஐசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஷிப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இப்பெல்லாம் எலக்ட்ரிக் காரா மாறிட்டு வருது இல்ல, அது மட்டும் இல்லாமல் இன்ஜினுக்கு வந்து ஐசி ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இதை வந்து ஒரு 3-4 கண்ட்ரி தான் கண்ட்ரோல் பண்றாங்க. தாய்வான், சவுத் கொரியா, யூஎஸ் அந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ கோவிடுக்கு அப்புறம் இதோட டெபிசிட் வந்து ஆனனால இந்தியாவில் வந்து கார் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப டிலே ஆகுது. இப்போ XUV 700 வந்து புக் பண்ணி கேட்டீங்கன்னா 1 இயர் கழிச்சு தான் தராங்க. XUV 700 ஒரு கார் வந்துருக்கு தெரியுமா, மகேந்திரால. அது வந்து 6 மந்த்ல இருந்து 1 மந்த் ஆகுது டெலிவரி கொடுக்குறது. அதுக்கு முக்கிய காரணம் இது எங்கேயோ சைனால இருந்தோ தாய்வான்ல இருந்தோ அந்த ஷிப் வந்து வருது. அதே மாதிரி சோலார்ல வந்து நம்ம நிறைய டார்கெட் வச்சாலும் இந்த சோலார் பேனல் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சோலார் செல்லை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எங்கிருந்து வருது, சைனால இருந்து வருது. அப்ப இதெல்லாம் டிபெண்டா இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மேக் இன் இந்தியால வந்து டார்கெட் பண்ற மாதிரி எதுவுமே வந்து டார்கெட் பண்ண முடியல. ஒன்னு ஃபைனல் கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இம்போர்ட் பண்றோம், ஆப்பிள் போன் அதெல்லாம் இம்போர்ட் பண்றோம். இல்ல ஏதாவது போனுக்கான எக்யூப்மெண்ட் கூட நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுவும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, விலை அதிகமா இருக்குது. அப்ப இம்போர்ட் என்ன ஆயிட்டு இருக்குது, அதிகமாயிட்டு இருக்குது, எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாயிட்டு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், on the feasibility. Indian economy may still show a 7% plus growth in 22-23, provided it perform better in the subsequent quarter, particularly in the last two. Two important areas of the policy support for this purpose would be further increase the investment rate, reduce the magnitude of negative contribution of the net export. Available high frequency indicator for the first 4 to 5 months of 22-23 indicate continuing growth momentum. So ரெண்டு விஷயம் பண்ண சொல்றாங்க. ஒன்னு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் பிரைவேட் கூட சொல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ரோடு, ஏர்போர்ட், போர்ட் இதெல்லாம் பண்ணாதான் என்ன ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகப்படுத்த முடியும். அதனால எக்கனாமி வந்து பூம் ஆகும். இன்னொன்னு எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அது ரொம்ப வந்து மைனஸ்ல இருந்து போயிட்டு இருக்கறனால. Headline manufacturing purchasing power managers index at 8-month high of 56 in the July 22. It remained high at 56 in August 22. Purchasing manager index services were 55 in July 22, indicating 12 consecutive months of expansion. Outstanding bank credit by scheduled commercial bank grew by 15% in fortnight ending August 2022. Adana purchasing managers index, PMI அப்படினா இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் பாத்துங்க, நீங்க எக்கனாமில படிப்பீங்க. இந்த ஜிடிபி இதெல்லாம் வந்து நடத்துவாங்க. இந்த பிஎம்ஐ அப்படின்னா என்னது, பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். இப்போ ஒரு எக்கனாமி வந்து பூம் ஆகணும்னு வச்சுங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் வந்து 2 செக்டாருக்கு வந்து லோன் தருவாங்க. மெயினா ஹவுசிங் செக்டாருக்கு வந்து லோன் தருவாங்க. ஏன்னா அதான் வந்து ஓரளவுக்கு எக்கனாமி ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ ஹவுசிங் செக்டாருக்கு வந்து லோன் தரும்போது அதனால யார் வந்து பெனிஃபிட் ஆவா, ரியல் எஸ்டேட் செக்டார். அவங்களுக்கு தான் அது ஆப்பர்ச்சுனிட்டி போகுது. அப்ப போகும்போது
இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோட இதுதான் அதிகமா இருக்கு. இந்த வேலை செய்யறவங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. இந்த ரோடு போடுறது, ஏர்போர்ட் இது பில்ட் பண்றது, பில்டிங் கட்டுறது. அப்போ பேங்க் லோன் தராங்க வீடு கட்டுறதுக்கு. வீடு கட்டுறதுனால எந்த செக்டர் வந்து நல்லா இருக்கு? ரியல் எஸ்டேட் செக்டர் நல்லா இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் நல்லா இருக்கிறதுனால எப்படி தெரியும் அப்படின்னா அந்த பிஎம்ஐ இண்டெக்ஸ் தான் தெரியும். இந்தியாவில் சிமெண்ட் எவ்வளவு வித்துருக்குது, ஹார்ட்வேர் எவ்வளவு வித்துருக்குது, ஸ்டீல் எவ்வளவு வித்துருக்குது, பைப் எவ்வளவு வித்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்னு வச்சிருப்பாங்க சில கமாடிட்டிஸ். அது அதிகமா இருந்ததுன்னா இந்தியாவில் நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்ததுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால எக்கனாமிக் ஃப்ளோ வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது இப்படி பாக்குறதுக்காக தான் இந்த பிஎம்ஐ இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்துருக்காங்க. சரிங்களா? அதான் வந்து பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். அப்போ இதை மட்டும் எப்படியே பார்த்துட்டே வாங்க. ஒரு எக்கனாமியில வந்து என்ன முக்கியம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம எதையாவது வந்து உற்பத்தி பண்ண முடியும். உற்பத்தி பண்ணாதான் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? கன்சியூம் பண்ணுவாங்க. அது வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ இப்படி இருந்தாதான் எக்கனாமி என்ன ஆகும்? அது ஃப்ளோ வந்து இருந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட், கிராஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரிமைன்ட் ஹை at 1.49 lakh crore, 1.43 lakh crore in July and August, respectively. Although a good part of this may be due to higher inflation level of both WPI and Consumer Price Index. ஸோ இந்த ஜூலை ஆகஸ்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஹையஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒன்னு எக்கனாமி ஆக்டிவிட்டி வந்து நல்லா இருந்திருக்குது, அதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன், கன்சியூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்தியாவில் நம்ம வந்து பாக்குறது. என்னது? கமாடிட்டி பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அதனால கூட ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ எல்லா வேலையும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. கேஸ், பெட்ரோல், டீசலு, ஃபெர்டிலைசரு எல்லா பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் சொல்லி சில கமாடிட்டி வச்சிருப்போம். கன்சியூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் நம்ம போய் வாங்குறது. ஹோல்சேல் அப்படின்னா சப்ளை பண்றாங்களா, மேனுஃபேக்சரிங் பண்ணி, அதான் வந்து ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன். இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆனாலும் கூட ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். இருந்தாலும் எக்கனாமி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. As seen in 22-23, GVA growth has been led by public administration, defense, other services with growth of 26%. This has been driven by central government front loading of the capital expenditure. The center capital expenditure grew by 62% during the first 4 months. This momentum need to be maintained. This would be facilitated by buoyant growth in center gross tax revenue, which showed a growth of nearly 25% during the first 4 months of current fiscal year. The relatively high tax revenue growth is in turn linked to excess of nominal GDP growth over the real GDP growth. Such a large gap between these two growth measures reflect high implicit price deflator based inflation, which is estimated at 11%. This in turn is because of ongoing WPI CPI inflation trend, where the former continues to exceed the latter. With buoyant tax revenue growth, fiscal policy may strongly support GDP growth without making any significant sacrifice on the budgeted fiscal deficit. So இதுல வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க பாருங்க. அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று சொல்றாங்களா? அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது என்னது? கவர்மெண்ட் வந்து அதிகமா பண்ணிருக்குன்னு சொல்றாங்க இந்த ஃபர்ஸ்ட் 4 மந்த்ல. வாட் இஸ் மீன் பை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்? ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. இந்த பல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா, எக்கனாமி முடிஞ்சிருக்கணும் உங்களுக்கு கிளாஸ் நடத்தலையா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன? ரெண்டு கேபிட்டல்ஸா? ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு கான்செப்ட் இருக்குது. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அவங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். மாசம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாங்கின கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கவர்மெண்ட். இதுக்கு பேர் என்னது? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் வராது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வருது. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைலேருந்து டெல்லிக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய கம்பெனி வரும், எக்ஸ்பிரஸ் வே வரும், ஏர்போர்ட் வரும், ரயில்வே ஸ்டேஷன் வரும், புல்லட் ட்ரெயின் வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் வருது அப்படின்னா அப்ப என்ன ஆகுது? மும்பைலேருந்து டெல்லிக்கு ஒரு 5 மணி நேரத்துல போலாம்னா 3 மணி நேரத்துல போயிடலாம். அப்ப எல்லாமே பெனிஃபிட். லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எல்லாமே பெனிஃபிட். அதெல்லாம் இன்விசிபிளா இருக்கும். அப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னது? ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம்.
அதே மாதிரி நிறைய கமாடிட்டி சேல்ஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அளவுக்கு நிறைய பண்றோமோ அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு நாட்டுல வந்து growth இருக்கும், எக்கனாமிக் growth. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பண்ண என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து கடன் தான் அதிகமாயிட்டு இருக்கும். சேலரி, பென்ஷனு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, வாங்கின கடனுக்கு திருப்பி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க ஒரு இடத்துல பாருங்க, கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இன்கம் டாக்ஸ் இருக்குல்ல, கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னா இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டில இருக்குல்ல, அதுவும் இந்த வருஷம் வந்து என்ன ஆகுது, அதிகமா வருது. கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய செலவு பண்ணுது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எக்கனாமிக் growth வந்து ஜிடிபி வந்து நினைச்ச அளவுக்கு அட்டைன் பண்ண முடியும். அதுல பிஸ்கல் டெபிசிட் வந்து பாதிக்காம. பிஸ்கல் டெபிசிட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா, பிஸ்கல் டெபிசிட். அதாவது பிஸ்கல் இயர்னா ஒரு ஆனுவல் இயர்னு அர்த்தம். பிஸ்கல் அப்படின்னு சொன்னா ஒரு ஆனுவல் இயர். பிஸ்கல் டெபிசிட்னா என்னது, பற்றாக்குறை. டெபிசிட்னாலே பற்றாக்குறை. அப்ப உங்களுக்கு வந்து 1 lakh crore ரெவன்யூ வருது, நீங்க 2 lakh crore ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு டெபிசிட், 1 lakh crore. அதுதான் பிஸ்கல் டெபிசிட். அப்ப இப்ப நம்மளோட இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து டெபிசிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6%. அப்போ நம்ம ஒரு 35 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா நமக்கு வர ரெவன்யூ வந்து 28 lakh crore தான் இருக்குது. 7 lakh crore வந்து நம்மளுக்கு டெபிசிட், அதை கடன் வாங்கி தான் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்ப அந்த டெபிசிட்டை குறைக்கணும். 7 lakh crore அட்லீஸ்ட் ஒரு 3 lakh crore 4 lakh crore குறைச்சாதான் நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்க முடியும். இல்ல அப்படின்னா திடீர்னு ஆயில் பிரைஸ் ஏறும்போதோ இல்ல கோல்டு பிரைஸ் ஏறும்போதோ இல்ல டாலருக்கு ருப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும்போது பிரச்சனையாகும். அதனாலதான் இந்த பிஸ்கல் டெபிசிட்டை வந்து பார்க்க சொல்றாங்க. அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்கல்ல, இப்ப நம்ம அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தோம்ல, அதாவது ஃபுட்டுக்கு சப்சிடிக்கு மட்டும் இந்தியாவில் வந்து 2 lakhs crore நம்ம செலவு பண்றோம், அதை குறைக்க முடியும். ஃபெர்டிலைசர் சப்சிடி நிறைய பண்றாங்க, அதை குறைக்க முடியும். பவர் சப்சிடி இப்ப வந்து பண்றாங்களா, இப்போ நிறைய புதுசா ஒரு ஆக்ட் வந்திருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டி பில் 2022 வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை கொண்டு வர வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப இது என்னது, பவர் செக்டார்ல ஃபுல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் கடன் இருக்கு. அப்ப அதெல்லாம் அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப அதெல்லாம் என்ன பண்ண சொல்றாங்க, குறைக்க சொல்றாங்க. சோ அந்த தேவையில்லாத செலவை குறைச்சாலே பாதி என்ன ஆயிரும், கவர்மெண்ட்டுக்கு டெபிசிட் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட். ஸோ ஃபைனலாக வந்து சொல்றாங்க, இந்த லைட் ஆஃப் லைக்லி டெவலப்மெண்ட் இன் 22-23, ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் வி ஆஃப் அச்சீவிங் த growth rate of 6 to 7% over a normal base? Given our desire to achieve developed country status in the next 25 years, the required growth rate is in the range of 8 to 9%. In 23-24, we must try to achieve a growth rate of 6 to 7%. அதாவது இந்த வருஷம் ஒரு 8 to 9% வந்து இல்ல சாரி 7 to 7% எதிர்பார்க்கிறோம், எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்ல டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணணும்னா 8 to 9% சஸ்டைன் ஆயிட்டே இருக்கணும். 23-24 எவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கறாங்க, 6 ல இருந்து 7% வரும்னு நினைக்கிறாங்க. The key to growth lies in rising the investment rate. So எப்ப growth increase ஆகும்னா இன்வெஸ்ட்மென்ட் வேணும். Public capital expenditure has shown a rise. In crisis years, it is particularly good. It can crowd in private capital expenditure, but this cannot be normal. Private capital expenditure, both corporate and non-corporate, must rise. It is pointed out that capacity utilization in industry has touched 75%. This should help to attract private investment if demand for goods continue to increase. The output loss because of COVID consequent lockdown is greater if we measure it from the trend line rather than base of 2019-20. Had we maintained growth of 7% since 1920 in successive years, the real GDP would have been 183 lakh crore in 22-23. Even if we achieve 7% growth in 22-23 over 21-22, there is shortfall of 25 lakh crore at 2011-12 prices. The international environment for growth is bleak. Developed countries even fear a recession. India's growth path in the next few years must depend on domestic investment picking up. Sector-wise growth investment must be focused of policy makers in removing bottleneck and creating a favorable climate. So இப்போ all over the world developed countries என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசெஷன் நடந்துட்டு இருக்குது. அதாவது வேலை வாய்ப்பெல்லாம் போயிட்டு இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம போகுது, இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்குது. அப்ப இந்த டைம்ல இந்தியா வந்து எதில் இருக்காங்க, 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல இருக்காங்க. நம்ம வந்து சம்திங் அச்சீவ் பண்ணி ஆகணும், எக்கனாமிக் growth மொமெண்டமா கண்டினியூ பண்ணி ஆகணும். அப்படின்னா ஒரே வழி என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட்னால எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட்னால பர்டிகுலர் லெவலில் தான் பண்ண முடியும். அப்ப அடுத்தது யார் பண்ணலாம், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். நிறைய கார்பரேட்ல இருக்காங்கல்ல, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பண்ண முடியும். கார்பரேட்டா இருக்கலாம், நான் கார்பரேட்டா இருக்கலாம். அதுல செக்டர் வைஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க.
செக்டார் வைஸ்ல என்னது, டாடா கிரீன் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, அவன் விண்ட் எனர்ஜியும் சோலார் எனர்ஜியும் தயாரிக்கிறாங்க. அதானி பவர் அப்படின்னு இருக்குது, விண்ட் எனர்ஜி சோலார் எனர்ஜி தயாரிக்கிறாங்க. டாடா எலக்ட்ரிக் பஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, டாடா எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப பிரைவேட் கம்பெனி என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அப்போ இங்க சென்னையில ஓலா ஃபேக்டரி வருது, டூ வீலர் ஃபேக்டரி வருது, இல்ல வந்து ஹூண்டா எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வருது, இல்ல டாடா எலக்ட்ரிக் பஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வருது அப்படின்னா பிரைவேட்னால மட்டும் தான் இது பண்ண முடியும். அப்ப தமிழ்நாடு கவர்மெண்டா இருந்தாலும் எப்போ நீங்க நியூஸ்ல பார்த்தாலும் இந்த பிரைவேட் கம்பெனி கூட நாங்க எம்ஓஇ போட்டிருக்கோம், அதானி கம்பெனியோட, ரிலையன்ஸோட, இன்ஃபோசிஸ் கூட. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் வந்து பர்டிகுலர் லெவல்ல மட்டும் தான் வந்து செலவு பண்ண முடியுமே தவிர அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியாது. அப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா பிரைவேட் தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ கார்பரேட் செக்டார்னா இப்போ நம்ம எம்என்சி கம்பெனிலாம் சொல்றோம். ஸோ நான் கார்பரேட் அப்படின்னா இந்த கோர் செக்டார்லாம் சொல்றது, அந்த மாதிரி சொல்றது. ஸோ இப்போ பிரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா 7 to 8% growth வந்து அட்டைன் பண்ண முடியும். அப்போ அந்த 25 இயர்ஸ்க்கும் நம்ம வந்து 7 to 8% நம்ம சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெவலப்டு ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ண முடியும்னு சொல்றோம். ஸோ அப்பதான் வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்க்கும்போது இது ஓரளவுக்கு எக்கனாமிக் தெரிஞ்சாதான் புரியும். ஆனா இது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? அப்ப அந்த டெர்மினாலஜி மட்டும் நீங்க எழுதி வச்சுங்க, இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் அப்படியே நோட் பண்ணிட்டே வச்சுங்க, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க, அவ்வளவுதான். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பிஎஃப்சிஇ, ஜிஎஃப்சிஎஃப், தென் பிஸ்கல் டெபிசிட், இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ சப்ஜெக்ட் நடத்தும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட்னால பண்ண முடியலையா? கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, எம்ப்ளாயி பென்ஷன், சேலரி. அதாவது வெல்த் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா
இந்தியாவில் வந்து தேர்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு கௌதம் அதானி. அப்படின்னு என்னது, இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க வெல்த் அவங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். அது வேஸ்ட்டாக அவங்க வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் வந்து டைவர்சிஃபை பண்றாங்க. ஒரு செக்டார்ல இருந்து இன்னொரு செக்டாருக்கு போறாங்க. அவங்க டாடா வந்து சால்ட் இருக்குது, கார் இருக்குது, டைமண்ட் இருக்குது. இந்த மாதிரி வந்து டாட்டாவோட ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் நம்ம டெய்லி ஏதாவது டாடா ப்ராடக்ட் இல்லாமல் நம்ம யூஸ் இருக்க மாட்டோம். இப்போ அவங்ககிட்ட அந்த வெல்த் டாடா இப்போ ஏர்வேஸ் ஏர் இந்தியா வாங்கிட்டாங்க. ஸோ ஒன்றும் இல்லாமல் பேசிக் கமாடிட்டில இருந்து கிட்டத்தட்ட எலைட் பீப்புள் யூஸ் பண்ற லக்ஸுரி கார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாடா வந்து எல்லாமே வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்கள வச்சு தான் இந்தியோட எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ 91க்கு அப்புறம் நான் சொல்றேன் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் நம்ம நம்பிட்டு இருந்தோம். 1990 வரைக்கும் 1990 வரைக்கும் நம்ம என்ன மாடல் பண்ணிட்டு இருந்தோம், சோவியத் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். கவர்மெண்ட் எல்லாமே பண்ணிடலாம். கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் கொடுக்கலாம், கவர்மெண்ட் வந்து ஹெல்த் கொடுக்கலாம், கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். கவர்மெண்ட் கையில தான் எல்லாமே இருக்கணும், ரயில்வேஸ், ஏர்வேஸ், போர்ட் எல்லாமே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது எப்ப நமக்கு தெரிய வருது, இந்த 91ல சோவியத் வந்து உடஞ்ச பிறகு அந்த கண்ட்ரியே 15 கண்ட்ரியா போன பிறகுதான் என்ன தெரியுது, அந்த மாடல் வந்து ஃபெயிலியர் மாடல் இது, இனிமேல் சஸ்டெயின் ஆகான்னு தெரிய வருது. அப்ப அதுக்கப்புறம் தான் எல்பிஜி எரான்னு சொல்லி ஒன்று போறோம்ல, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அப்ப என்னன்னா இதெல்லாம் சேர்ந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல தான் ஒரு எக்கனாமியை ரன் பண்ண முடியும்னு சொல்லி நமக்கு அப்பதான் தெரியுது. ஓகேவா? யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து எல்லாமே வந்து இப்போ பெரிய பெரிய கம்பெனி தான் வந்து அவங்க எக்கனாமி வந்து பூம் பண்ணி வச்சுக்கிறாங்க. டெஸ்லா, அமேசானு, ஃபேஸ்புக்கு, ஆப்பிள், இப்போ நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய ஜெயிண்ட். அதெல்லாம் வந்து சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியால வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த பெரிய பெரிய கம்பெனி தான் வந்து டாமினேட் பண்றாங்க யூஎஸ்ல. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சர்டன் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வேற பிரச்சனை. இது இந்தியாவில் அதே மாதிரி தான். இப்போ இந்தியா அப்படின்னா என்ன சொல்றோம், அதானி, அம்பானி, டாடா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்ல, அப்போ அப்படிதான் ஆயிரும். அதுல வந்து பெனிஃபிட் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனா இப்போதைக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரைவேட் தான் வந்து ஒரே வழி. கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கும். அப்ப கவர்மெண்ட்டுக்கு வேலை கொடுத்தா என்ன வேலை கொடுக்க முடியும்? இப்போ கவர்மெண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எத்தனை பேருக்கு வேலை கொடுப்பீங்க? அந்த பெல்லு தான் வந்து 75 வருஷமா ஓட்டி வந்து அது அதனால ரெவன்யூவே வரலையே, அதனால அது ஃபுல்லா லாஸ்ல இருக்குது பில்லு. அந்த காம்படிஷன் ஏன் நமக்கு வரல? பப்ளிக் செக்டார்ங்கறனால வரல. பப்ளிக் செக்டார்னா அவங்க பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க. பியூரோக்ராட்ஸ் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா அவங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ அவங்க எஃபிஷியன்ட்டான்னு சொல்லி நம்ம செக் பண்றது கிடையாது. அப்போ ஒரு ஏஜ்ல 25 இயர்ஸ்ல என்டர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் போறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல கரெக்டா தான் நடக்குதா அப்படின்னு ரிவ்யூ பண்றதுக்கு யாரும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து மாறிட்டே இருக்குது. டெமோக்ரஸினாலே கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு பாலிசி வந்து கண்டினியூ ஆகாது அப்படியே. அப்போ ஒரு பாலிசி டிசிஷன் வந்து 1999ல தான் நீங்க ஏர் இந்தியா வந்து லாஸ்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதை விற்கிறக்கே உங்களுக்கு வந்து இவ்வளவு வருஷம் எடுத்துருக்கு. அப்போ இது இந்த டைம்ல ஏன் நீங்க ப்ராஃபிட்டே ஆகல? இந்த டைம்ல ஏன் ப்ராஃபிட்டே பண்ண முடியல? அது வேர்ல்ட்ல எவ்வளவோ ஏர்வேஸ் வந்துருச்சு. பெருசா வந்து பாத்தீங்கன்னா லுஃப்தான்சா, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியா ஏர்லைன்ஸ், ஏர் ஏஷியா, எட்டிஹாடு, இது சவுதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏர்வேஸ் இருக்குது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அதெல்லாம் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுது. ஏர் இந்தியாவும் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுது. ஆனா வந்து நம்ம என்ன பண்ண முடியல, எஃபிஷியன்ட் பண்ண முடியல. லாஸ் மட்டுமே 18,000 கோடி, 18,000 crore வந்து லாஸ். இதுக்கு அது என்ன, திருப்பி நீங்க சொன்ன மாதிரி காசை போடுறோம்னு வச்சுங்க, அது பப்ளிக் மணி தான் தூக்கி போடுறோம். நம்மளோட டாக்ஸ் மணி தான் தூக்கி திருப்பி அவங்க வந்து போடுறாங்க. அதை போட்டு ஒரு 4 to 5 இயர்ஸ்ல ப்ராஃபிட் வந்துட்டா ஓகே. ஆனா அது வரவே இல்லை. அந்த மாதிரி ஒன்று சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்ணவே முடியல. எஃபிஷியன்சி இல்லாதனால பண்ண முடியல. பிரைவேட் அப்படின்னா காம்படிட்டிவ்னஸ் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அவன் வெறும் ப்ராஃபிட்டை மட்டுமே இது பண்றான், குவாலிட்டி மட்டுமே இது டார்கெட் பண்றாங்க பிரைவேட். ஓகேங்களா? அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்படிதான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது மாதிரி பண்ணும். டெமோக்ரஸி ஆமா, பாலிசி வந்து கண்டினியூட்டி இல்லாம போகும். அதுவே ஒரு கொஸ்டின் கேட்பான். இப்போ சைனாக்கும் நமக்கு என்னன்னா ஒரு பாலிசி கண்டினியூட்டி இருக்காது. நம்ம ஒரு கவர்மெண்ட் ஒன்று பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து அதை பண்ணாம விட்டுறலாம். இப்போ அதனால என்ன ஆகும், பெரிய பிரச்சனையாகும். அப்போ 1980ல வந்து சைனா வந்து எக்கனாமி ஓப்பன் பண்ணி விட்டாங்க. நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் எக்கனாமி ஓப்பன் பண்றோம். 70லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம ஓப்பன் பண்றோம். அப்போ அது வரைக்கும் நம்ம, ஏன்னா இந்தியன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா எந்த விஷயம் சொன்னாலும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன்று ஃபாலோ பண்றோம்ல, அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வெளியே பார்ப்போம் ஒரு 10 வருஷம் கழிச்சு. அப்புறம் தான் தெரியும் நம்ம வந்து பழசு சிஸ்டத்திலே ஓல்டு சிஸ்டத்துல வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ரிஃபார்ம் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இன்னும் பண்ணவே கிடையாது. ரிஃபார்ம் அப்படின்னா தான் ரீஸ்ட்ரக்சரிங் பண்றது. ரிஃபார்ம்னா என்ன? எதெல்லாம் வந்து பழசா இருக்குதோ,
எதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து எஃபிஷியன்சி இல்லாமல் இருக்குதோ அதெல்லாம் மாற்றணும். இப்போ இந்த ரிஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஒரு செக்டார் ரிஃபார்ம், எக்கனாமிக் ரிஃபார்ம், பவர் செக்டார் ரிஃபார்ம், எனர்ஜி ரிஃபார்ம், எஜுகேஷனல் ரிஃபார்ம். எஜுகேஷனல் ரிஃபார்ம்ங்கிறதே நம்ம இன்னும் பண்ணல. இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் வந்து இதை வச்சு நீங்க வந்து அடுத்த 2030 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா ரொபாட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஐஓடின்னு மாறிடும். அப்போ இப்போ நம்ம எதோ அதுக்கான எங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? ஐஐடியில் இருக்கும், என்ஐடியில் இருக்கலாம், ஐஏஎம் அதெல்லாம் இருக்கலாம். ஆனா மற்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் ஸ்டேட்ல இவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, சென்ட்ரல்ல யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அந்த யூனிவர்சிட்டிலாம் இல்லவே இல்லையே. அதுக்கு எப்படி நம்ம அடாப்ட் ஆகுறோம்? எது கொடுக்குறாங்க? அதான் அந்த போர்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட்னால ரன் பண்ண முடியல. அவங்க ரன் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் ஆக்குறாங்க. ஏர்போர்ட் இருக்கு தெரியுமா? ஏர்போர்ட்டை வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஏர்போர்ட்டை பிரைவேட் கம்பெனி தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் ஏர்போர்ட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏர்போர்ட் போய் பாருங்க, ஃபாரின் லெவலுக்கு இருக்கும் இந்தியன் ஏர்போர்ட்ஸ்லாம். இதே கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா நம்ம எப்படி இருக்குதோ அப்படி இருந்திருக்கும். அப்ப நம்ம எப்படி வந்து அந்த குவாலிட்டி அப்படின்னு இருக்குல்ல, அந்த குவாலிட்டி வந்து அவங்க கொடுக்க முடியுது. அதனால நம்ம கொடுக்குறோம். நம்மளால பண்ண முடியல, அது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால கொடுக்க முடியல. ஓகேவா? அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, யாரு குவாலிட்டி தராங்களோ அதுக்கு நீ என்ன பண்ணிக்கோ, யூசர் சார்ஜ் வாங்கிக்கோ. ரோடு அதே மாதிரி தான். எக்ஸ்பிரஸ்வே என்னால கட்ட முடியல, எல்என்டி கூட நான் டைப் பண்ணி கட்டுறேன். நீ வந்து என்ன பண்ணிக்கோ, டோல் சார்ஜ் வாங்கிக்கோ கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் ரோடு எங்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, நீயே வந்து வச்சுக்கிட்டாலும் சரி. எந்த ரோடு சொல்றீங்க? அந்த நேஷனல் ஹைவேஸ் வந்து அப்படி இருக்காது. ஸ்டேட் ஹைவேஸ், இந்த லோக்கல்ல கட்டக்கூடிய அது கான்ட்ராக்டர்ஸ். அது வந்து அப்போ நம்ம திருப்பி வந்து நம்ம தான் வந்து அது கொஞ்சம் வந்து அவேர்னஸ் இருக்கணும். அப்போ நம்ம ஓட்டு யாருக்கு போட்டோமோ அங்கதான் போய் கேட்கணும். நம்ம இப்போ இந்தியாவில் வந்து அது வந்து நம்ம திருப்பி வேற இதுல வரணும். என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்காங்க, ஓட்டுக்கு வந்து மணி வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், போய் கேட்க முடியாது. இப்போ வந்து பிஎம் சிஎம் எலெக்ஷன் விட லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு நீங்க அவேர்னஸா இருந்தாதான் உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்க முடியும். அதுதான் சொல்றேன். நீங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஓட் பண்றதுக்கு முந்தின நாள் வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்க ஓட்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரோடு கிடைக்காது, ட்ரைனேஜ் இருக்காது, மஸ்கிட்டோ ப்ரீடிங்லாம் இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப இந்தியாவில் வந்து இப்ப என்ன தேவை அப்படின்னா, ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே யாருக்கிட்ட இருக்குது? அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப இப்ப நம்ம என்ன திங்க் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் பெங்களூர்ல, சென்னைலாம் வந்து பீப்புள் இருக்கவே முடியாது. ஓகேங்களா? இப்ப நேத்து வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து டிராக்டர்ல போயிட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்து அவங்க ஆஃபீஸுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு டிராக்டர்ல போயிட்டு இருக்காங்க. எஸ்யூவி கார்ஸ், சூப்பர் கார்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட்ல வந்து மிதக்குது பெங்களூர்ல. அப்ப இது கம்ப்ளீட் ஃபெயிலியர். நம்மளோட அர்பன் சிஸ்டம் வந்து, அர்பன் கவர்னன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர். உங்களால வந்து பெரிய பெரிய ஏர்போர்ட் கட்ட முடியுது, போர்ட் கட்ட முடியுது, ரயில்வே கட்ட முடியுது, எலக்ட்ரிக் கார்லாம் பண்ண முடியுது, பெரிய 30 மாடிக்கு வந்து அபார்ட்மெண்ட் கட்ட முடியுது. ஆனா ஃப்ளட் வந்தா எப்படி வந்து உங்களால பாதுகாக்க முடியல உங்களால. அது மட்டும் இல்லாம அந்த வாட்டர் ட்ரெயின் பண்ண முடியல. அப்ப அது பிளானே இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சிட்டிஸ் வந்து அன்பிளான்டா இருந்திருக்கு. பிளான்ட் சிட்டி கிடையாது. சென்னை வந்து பிளான்ட் சிட்டி கிடையாது. அது ஒரு இர்ரெகுலரா இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அது பாட்டுக்கு சென்னை சுத்தி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து கட்டி விட்டாங்க. இப்ப நமக்கு என்னன்னா, நமக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பெங்களூர் தானே பயங்கரமான கிளைமேட் இருக்கும், நமக்குலாம் ஒரு ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆகுது, அர்பன் ஃப்ளட்னு ஒண்ணு புதுசா ஒரு வருது. இப்போ ஹைதராபாத் அதே மாதிரி தான், சென்னை அதே மாதிரி தான், அர்பன் ஃப்ளட் அப்படின்னு ஒண்ணு வருது. ஸோ ஹிமாலயாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் லேண்ட்ஸ்லைடு வரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாம். இப்போ சிட்டி இருந்தாலே உங்களுக்கு அங்க பக்கத்துல லேக் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, ட்ரைனேஜ் வந்து அவ்வளவு மோசமா இருக்குது. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த வாட்டர் வந்து இதாகுது, ஸ்டாக்னன்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு வந்து கண்டினியூஸ் ரெயின்ஃபால்ங்கிறாங்க பெங்களூர். அப்ப தாங்குமா? அப்ப அந்த ஸ்மார்ட் சிட்டி கவர்னன்ஸ்ல அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க தான் அதை பார்க்கணும். அதாவது எனக்கான அந்த லோக்கல் ரோடு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, இந்த ஸ்ட்ரீட் லைட்டு, பப்ளிக் பார்க்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அந்த டிராபிக்கு. அப்ப எனக்கு அதுதான் ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது. இப்ப நான் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு ஈஸ் ஆஃப் லிவிங் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்ப நான் எங்கிருந்து போறக்கே எனக்கு 4 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா? அப்ப ரோடு நைட்ல போனா எங்க வந்து ட்ரைனேஜ் இருக்கு, எங்க இல்லைன்னு சொல்லி தெரியல. அப்ப அதுக்காகவே வந்து நம்ம ஒரு டேட்டா நோட்ஸ்ல எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சேஃப்டி, ரோடு சேஃப்டி இல்லாதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகுது இந்தியாவில். இப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி கவர்னன்ஸ் வந்து பண்ணணும். அது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம்
இப்போ அதை அடுத்தது அதான் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க. ஃபெயிலியர், கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்தியாவோட சிட்டிஸ் வந்து அப்படின்னு சொல்றாங்க. சிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா என்ன பண்ண முடியல, ஃப்ளட்டை வந்து இது பண்ண முடியல. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. அதான் கரெக்டான இது. எஃபிஷியன்சி இல்லை தான், பியூரோக்ரஸி. ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு செக்டாருக்கு வந்து இப்போ நம்ம இந்தியாவில் என்ன பண்றோம் அப்படின்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு நம்ம காமனாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறோம்ல. அப்படி போடும்போது ஒரு இன்ஜினியர் வந்து ஐஏஎஸ் இருந்தாருன்னா அவரை கரெக்டாக மேனுஃபேக்சரிங் செக்டார் போட்டால் ஓகே. ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவரை ஹெல்த் செக்டார் போட்டாங்கன்னா ஓகே. இல்லை கிராஸ்ல போட்டாலும் நீங்க ஸ்கில் இருக்குதுன்னா ஓகே, நீங்க வந்து டெவலப் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ரெலவெண்டே இல்லாத டிபார்ட்மெண்ட்ல தூக்கி போடும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அதை பத்தி தெரியாத போது அதை பத்தி அவர் வந்து எது இம்ப்ரூவைஸே பண்றது கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த பியூரோக்ரசி ரிஃபார்முக்கு வந்து மிஷன் கர்மயோகி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. 2020 ஒரு மிஷன் வந்தது, மிஷன் கர்மயோகி. ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து பியூரோக்ராட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கணும். மிட் லெவல்ல ஒரு ட்ரைனிங்கு, சீனியர் லெவல்ல ஒரு ட்ரைனிங்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எஃபிஷியன்சி இங்க சொல்றோம்ல, அந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அப்பதான் வந்து அவங்களுக்கு தெரியும், அந்த ட்ரைனிங் அடாப்ட். இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜில வந்து அடாப்ட் ஆயிருக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆனா வந்து அவங்க இப்ப டிஜிட்டல் அடாப்ட் ஆயிட்டாங்க. இப்ப நீங்க போறீங்க அப்படின்னா அடுத்தது வந்து என்ன ஆகும், நீங்க மெஷின் லேர்னிங், ஐஓடி, இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுதான் போகணும். ஏன்னா அந்த டேட்டா வச்சு தான் நீங்க கவர்னன்ஸ் பண்ண முடியும். இந்த டேட்டா கரெக்டா இல்லைன்னு வச்சுங்களேன், அப்ப கவர்னன்ஸ் வந்து பண்ண முடியாது. யாருக்கு எது போய் சேரணும், யாருக்கு எது போய் சேரக்கூடாது, எது வேஸ்டா போகுது, எங்கெங்க என்னென்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது, டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணணும், டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் வந்து ஐஏஎஸ்னா வந்து எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது. எல்லா விஷயத்திலும் காமனா இருக்கக்கூடிய சில இஷ்யூஸ் வந்து கலெக்டருக்கு தெரியும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸருக்கு தெரியும். ஆனா தவிர ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னு என்னது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ செக்ரட்டரி லெவல்ல போகும்போது தான் உங்களுக்கு வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதை கோஆர்டினேட் பண்ணணும்ல, எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி தான் நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். இப்போ அதுதான் வந்து மிஷன் கர்மயோகின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ட்ரைனிங் பண்றது. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல சொல்றீங்களா, அது கொஸ்டின்ல வந்து இப்ப நிறைய டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்றாங்க. இன் யுவர் வியூ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, கமெண்ட் அப்படின்னு கேட்கறாங்க, டிஸ்கஸ் அப்படிங்கிறாங்க, எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறாங்க, கிரிட்டிக்கலி அனலைஸ் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இது ஒன்னொன்னுக்கும் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் அந்த ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். கிரிட்டிக்கலி அனலைஸ் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் எழுதணும், நெகட்டிவ் எழுதணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ்டா எழுதணும். ஓகேங்களா, கிரிட்டிக்கலி அனலைஸ் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. டிஸ்கஸ் அப்படின்னா எலாபரேட்டா என்ன வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். கமெண்ட் அப்படின்னாலும் அதான், உங்களுக்கு என்ன தோணுதோ, இன் யுவர் வியூ தான் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் சொல்ல முடியும். இப்போ அங்க வந்து அங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, அது பண்ணக்கூடாது. அந்த டெர்மினாலஜி என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சுதான் நீங்க வந்து ஆன்சர் ரைட்டிங் எழுத முடியும். அந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த்னா இப்போ வந்து மெடிக்கல் பாலிசி அப்படின்னு இருக்குல்ல. இப்போ என்னன்னா இப்போ பிரைவேட்ல ஃபாரின்ல வந்து படிச்சுட்டு வராங்க, யூனிவர்சிட்டிஸ்ல வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, இங்க கவர்மெண்ட்ல படிக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட்ல எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்தியாவோட பப்ளிக் ஹெல்த் செக்டார் பத்தி தெரியும். இந்தியாவில் வந்து மால் நியூட்ரிஷன் எப்படி இருக்குது, அனிமியா எப்படி இருக்குது, ஸோ இன்னும் இந்தியாவில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் வேணும், இந்தியாவோட மெடிக்கல் அந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வரவங்களுக்கு என்ன தெரியாது, இந்தியாவோட ஹெல்த் செக்டர் பத்தியே தெரியாது. அவங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு டேரக்டா போயிடுவாங்க. ஸோ யார் வந்து அதிகமாக பே பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. எல்லாமே காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட், ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்கேன் பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபாரின் எக்யூப்மெண்ட். ஸோ அப்படிதான் இது பண்றாங்க. அப்போ இந்தியாவோட பப்ளிக் ஹெல்த் செக்டார் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கும் மெடிக்கல் எத்திக்ஸ் ஒன்று இருக்குது. இங்க படிக்கிற மெடிக்கல் படிக்கிறவங்களுக்கு மெடிக்கல் எத்திக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. அதுல இதெல்லாம் வரும், கம்யூனிட்டி மெடிசன்னா என்ன, கம்யூனிட்டி ஹெல்த்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ அப்படிதான் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த இந்தியாவில் வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போ பப்ளிக் அண்ட் பிரைவேட் இது ரெண்டு சேர்ந்து தான் பண்ற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதே மாதிரி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் எதுக்கு, யாரெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, பெரிய சர்ஜரிலாம் பண்ண முடியாதோ, எய்ம்ஸ் இருந்தது அப்படின்னா ஃப்ரீ காஸ்ட்ல பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி இப்போ ஜிஹெச் இருக்கு அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜிஹெச் இப்பவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லா எக்யூப்மெண்ட்டும் அங்கேயும் இருக்குது. ஆனா என்ன பண்ணணும், பிரைவேட்ல போய் நீங்க 10,000 கட்டினீங்கன்னா இன்னைக்கே ஸ்கேன் எடுத்துடலாம், இன்னைக்கு நான் ஈவினிங்கே ரிப்போர்ட் வந்துடும். ஆனா அங்க வந்து 10 நாள் வெயிட் பண்ணணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், இன்னும் திருச்சியில் இருக்கக்கூடிய நிறைய வில்லேஜ் பீப்புள் எல்லாம் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் தேடி வர வேண்டியதா இருக்குது, வந்து அவங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்ப இன்னும் பிளாக் லெவல்ல அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி போகணும், இந்த ஹெல்த் இதுங்கிறது அது போகணும். அப்ப இது பாலிசி மேக்கிங் பண்றது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஆர்டிக்கல் வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல எடுத்துக்கிட்டோம்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் இந்தியா பங்களாதேஷ் பார்த்தோம். இந்த 2 நாள் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காருன்னா இந்த 2 நாள்ல எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், அது என்னன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட்ல கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு. தேர்ட் வந்து அந்த ஜிடிபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரங்கராஜன் எழுதினாரு, அது உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன சொல்ல வராங்க மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். ஸோ அந்த டெர்மினாலஜிலாம் நீங்க வந்து எக்கனாமில படிச்சிருவீங்க. இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஸோ அது போக இந்த நேசல் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்ரூவ் பண்ணிருக்காங்க பாருங்க, ஹெட்லைன்ஸ்ல போட்டிருக்காங்க. கோவைடு நினைக்கிறேன், கோவைடு வேக்சின் தான், நேசல் வேக்சின், பாரத் பயோடெக். அதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஃபேக்ட் மாதிரி எழுதி வச்சுங்க. இதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக். ஃபர்ஸ்ட் நேசல் கோவைட் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இதுக்கு அப்ரூவ் பண்றதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது, அவங்க தான் அப்ரூவ் பண்ணி இதை வந்து அலோவ் பண்றாங்க. அதே மாதிரி பேஜ் நம்பர் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த பேஜ்ல 6 states to get branches of National Center for Disease Control ஒரு ஆர்டிகல் இருக்கா நியூஸ் அப்படிங்கிற பேஜ்ல, அதாவது எடிட்டோர்லாம் தாண்டி இருக்கா இது ஆர்டிகல். ஒரு நியூஸ் பேப்பர் கொடுங்க. பேஜ் நம்பர் 12 ஹார்ட் காப்பில வந்து 12, பேஜ் நம்பர் 12. 6 states to get branches of National Center for Disease Control. Union Health Minister said state branches of National Center for Disease Control will play a pivotal role in disease surveillance. So அப்ப இது என்ன, இந்தியாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வர்றப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த வைரஸ் வந்து செக் பண்றதுக்கு ஒரே ஒரு இன்ஸ்டியூட் தான் இருந்தது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி புனேல மட்டும் தான் இருந்தது. சரிங்களா, அந்த டெஸ்ட் எடுக்கக்கூடிய இந்த கோவிட் டெஸ்ட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்தியா ஃபுல்லா வந்து பிரைவேட் பப்ளிக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அந்த டிசீஸ் சர்வேலன்ஸ் பண்றதுக்குன்னு கண்டிப்பா ஒரு இன்ஸ்டியூட் வேணும். சரிங்களா, ஜீனோமிக் சர்வேலன்ஸ்லாம் சொல்றாங்க, ஜீன் மியூட்டேட் ஆகிட்டே இருக்குல்ல கோவிட் அப்படிங்கிறது, நிறைய வேரியன்ட் வருது இல்ல. அப்ப அதை பத்திலாம் படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் இந்த மாதிரிலாம் ஜெனட்டிக் இந்த இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு இது வேணும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் சொல்றாங்க. ஏன்னா இப்போ கோவிடுக்கு அப்புறம் மங்கி பாக்ஸ்ன்னு சொல்றாங்க, டொமேட்டோ ஃப்ளோன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஆகும்னு தெரியாது ஃபியூச்சர்ல. அதை கரெக்டா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணாதான் இந்த பெரிய எமர்ஜென்சி இந்த மாதிரி லாக்டவுன் இதெல்லாம் வந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இது. The disease surveillance plays a crucial part in disease prevention, control, management. The regional branches of NCDC will play a pivotal part, will provide a boost to public health infrastructure with prompt surveillance, rapid detection, monitoring of diseases, thereby enabling earlier interventions, said Dr. Mandavia, virtually laid the foundation stone for NCDC in Andhra Pradesh